அனைவருக்கும் வணக்கம். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் இன்னர்வியர்ஸ் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை தர்ஷன் சுகந்த ஸ்வர்ண அகர்பக்தி, ட்ரஸ்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் ஃபண்ட்ஸ் இந்தியா, மேக்கிங் இந்தியா வெல்த்தியர், ஸ்பெஷல் பார்ட்னர் யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் பக்கா மேட்ச், கோ பிரசன்டட் பை பிரிக்ஷா கார்டன் சிவகங்கை. உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையம். இப்போ ரீசெண்டாக சென்னையில் வந்த ஃப்ளட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒரு பெருசாக பேசப்பட்டது. அஃப்கோர்ஸ் இப்போ சவுத் இந்தியாவில் திருநெல்வேலி மாதிரி இடத்துலையும் இப்போ வெள்ளம் வந்திருக்க பார்க்குறோம். பட் சென்னையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதில் எண்ணற்ற பேர்கள் அந்த வெள்ளத்தில் இருக்கவங்களை மீட்கணுங்க நிறைய பேர் உழைச்சாங்க. அதில் கவர்மெண்ட் அல்லாத வாலண்டியர்ஸாக நிறைய பேர் வந்தாங்க, தன்னார்வலர்களாக நிறைய பேர் வந்தாங்க. நிறைய முயற்சிகள் பண்ணி சென்னையை மீட்டெடுத்துல அவங்களோட பங்கு ரொம்ப பெருசு. அப்படி சென்னை வெள்ளத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி பண்ணணும், மீட்கணும்னு சொல்லி களத்தில் இறங்கின தன்னார்வலாக ஒருத்தர் வந்தார், திரு சசிகுமார். அவர் ஒரு இளைஞர். மக்களுக்கு இவ்வளோ தூரம் இருக்கும்போ என்னால் முடிஞ்ச உதவியை ஒரு சிறு துரும்பாக இருந்தாலும் சரி பண்ண முடியும் அப்படின்னு அவரோட பங்குக்கு நிறைய ஆக்டிவாக இறங்கி இந்த வெள்ளத்துக்காக பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா அவர் இப்போ நம்மோட இல்லை. இரண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டு சென்னை வெள்ள சேத பணிகளில் ஈடுபட்டு தன் இன்னுயிரை நீத்த ரியல் ஹீரோ சசிகுமார் அவர்களுக்கு தமிழாவின் சல்யூட். இப்போ மறைந்த சசிகுமார் அவருடைய குடும்பத்தினர் நம்மளோட அரங்குக்கு வந்திருக்காங்க. முதல்ல மறைந்த சசிகுமாருக்கு என்னுடைய அஞ்சலி. இன்னொன்று என்னோடய பெரிய வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக. ஏன்னா இன்றைக்கி மாதிரி சொல்ல கண்டிப்பாக இருந்திருக்கணும், பட் ஆனால் இல்லைங்கிறது பெரிய வருத்தம். ஆனால் அவங்க பையன் இந்த சமூகத்துக்கு காட்டுற பங்கு ரொம்ப பெருசு. எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவான். கரண்டில் அங்கே தண்ணி எடுக்கணும்னு சொன்னதுக்கு போய் எடுக்கிறேன்னு போய் தான் கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு. அவர் வயசு என்ன இருந்தது? 29. ரொம்ப சின்ன வயசு. நீங்கள் மறைந்த சசிகுமாருக்கு என்ன வேணும்? பெரிய அண்ணி. முன்னாலேருந்தே அவர் இந்த மாதிரி தொடர்ந்து மக்கள் அவன் நிறைய எப்படி வெளியில் ஹெல்ப் பண்ணுறது, யார் என்ன கேட்டாலும் செஞ்சிருவான். இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டான். அன்றைக்கி கூட அதான் நடந்திருக்கு. அங்கே ஃபுல்லாக சாப்பாடு இல்லை, அவனே அன்னதானம் போட்டு கொடுத்துட்டே இருந்திருக்கான். அதுக்கு முன்னாடி தான் போய் மோட்ரு வாங்கி அந்த ஹெல்ப் கேட்ட வீட்டில் போயிட்டு பண்ணியிருக்கான். அங்கே தண்ணி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கான். மோட்டர்லாம் இவனே வாங்கிட்டு போய் தான் பண்ணியிருக்கான். வச்சுட்டு திருப்பி அன்னதானம் போட்டுட்டு திருப்பி மோட்ரு ஓடுதா, தண்ணி வெளியே போதான்னு செக் பண்ண வந்திருக்காங்க. அது என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரில. எங்களுக்கு கால் வந்தது தான் தெரியும். புயல் அடுத்த நாள்லேருந்தே கேட்டுட்டு இருந்திருக்காங்க, எங்கேயுமே போக முடியல, தண்ணி நிற்குது சசி. அவன் தான் கேட்டோன்னே செய்வான். சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சரி பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இருங்க அன்னதானம் முடிச்சுட்டு வந்துடுறேன். அங்கே அன்றைக்கி எல்லாருமே 2 வாட்டி 3 வாட்டிலாம் கேட்டிருக்காங்க சாப்பாடு. ஏன்னா ஃப்ளட்டாக இருக்குது, ஃபுட்டு இல்லை, கரண்ட் இல்லைன்ட்டு எல்லாருக்குமே போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் இந்த மாதிரி ஆயிருக்கு. எதிர்பாராதமா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. எப்படி உங்களுக்கு ஜீரணிச்சு முடியுது? எப்படி முடியல, ஏற்றுக்க முடியுதா? ஏற்றுக்க முடியல, அதுலேருந்து வர முடியல, ஏற்றுக்க முடியல. கொஞ்ச நேரத்தில் ஒரு 8:30க்கெலாம் பார்க்குறோம், 9 மணிக்கெலாம் இறந்துட்டான். எங்கெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் ஜீர்ணிக்க முடியல. 8 மணிக்கு பார்த்து 8 மணிக்கு இறந்துட்டான். சரிம்மா, அழாதீங்க. மக்களுக்கு மக்கள் ஜனம் இந்த மக்களுக்காகவே போய் சேர்ந்துட்டான். அவனோட டெத்துக்கு வந்த கூட்டம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு இப்போ யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் உனக்கு வந்தது. எங்களுக்கே இவ்வளோ பேரா? அவரால் பலனடைஞ்சவங்க. ஆமாம், எல்லாருமே. மறைவுக்கு ஒரு கூட்டம் சேருதுன்னா அது அவர் பண்ண நல்லதுக்காக மட்டும் தான் சேரும். மக்களுக்காகவே தொடர்ந்து தன்னுடைய ஃபுல் வாழ்நாளையுமே மக்களுக்காகவே யோசித்து மக்களுக்காகவே சேவை செஞ்ச மறைந்த சசிகுமார் அவர்களுக்கு தமிழா அரங்கத்தில் இருக்க அனைவரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். சசிகுமார் மாதிரி நிறைய பேர் மக்களுக்காக உதவி செய்கிறதுல இருக்காங்க. நிறைய இன்னல்களுக்கு அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. அப்படி ஊருக்காக உழைக்கிறவங்களுக்கு
நீங்கள் ஒரு அம்மாவா நான் இதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சசிகுமார் போல் போயிட்டு டக்குன்னு எதையும் பண்ணிடக்கூடாது. எல்லாரும் பார்த்து செயல் பண்ணணும். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்ற மாதிரி அவர் வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு. உங்களுடைய வலியை எப்படியுமே எங்களால் அதை இது பண்ண முடியாது. எங்களால் முடிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிறந்தநாள் அன்றும் உயிர் தியாகம் செய்த நாள் அன்றும் 300 குழந்தைங்களுக்கு நாங்கள் உணவு எல்லா வேலையும் அடிக்கிறோமா, வருடம் இதை செய்கிறோம் நாங்கள் உறுதி கூறுறோம். அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பெயரால் அவர்களுக்கு ஒரு விருது எங்களால் முடிந்தது நாங்கள் ஒன்று தரோங்கம்மா. மேலும் குழந்தைகள் பல பேரை படிக்க வச்சுட்ருக்கோம். அதில் சில குழந்தைகளை அவர் நினைவாக நாங்கள் படிக்க வைக்கிறோன்னு இந்த நேரத்தில் உறுதி கூறிக்கிறோம்மா. மறைந்த சசிகுமார் மாதிரி நிறைய ரியல் ஹீரோஸ் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு ஊரில் எல்லா வேலையும் எடுத்து ஒரு போட்டு ஒருத்தர் வேலை பார்த்தே இருப்பார். அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை வந்தாலும் சரி, ஒரு வீட்டில் ஒரு துஷ்டி வீடுன்னு சொல்லுவாங்க ஊரெலாம், இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு காரியம் பண்ணுற வரைக்கும் பையனும் பொண்ணும் எங்கேருந்தோ வருவாங்க. வர்ற வரைக்கும் எல்லா வேலையும் எடுத்து அந்த ஆளே பண்ணிருப்பார் அவர். பொதுவாக இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைலாம் எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. அப்படிப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு நாங்கள் நினச்சோம். இன்றைக்கி நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, ஊருக்காகவே உழைத்தவர்கள் ஒரு பக்கம் வெர்சஸ் அவருடைய குடும்பத்தினருடைய மனநிலை. இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் பேச இருக்கக்கூடிய தலைப்பு. ஃபஸ்ட்டு குடும்பத்தினர்கிட்ட போயிடலாம். நீங்கள் உங்கள் கணவரோடு வந்திருக்கீங்கல்ல, ஓகே, உங்கள் கணவர் என்னென்ன பண்ணுறாங்க? ரோட்டில் இருக்கிற அனாதை பிரேதங்களை எல்லாம் எடுத்து ஆதரவற்ற பிரேதங்கள்லாம் அடக்கம் பண்ணுறது தான் எங்களோட முக்கிய வேலை. 2000 ஆரம்பித்து இப்போ 2023 வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய சேவை பண்ணணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த வேலையை ஈடுபாடோட எங்கள் கணவர் செய்துக்கிட்டு இருக்கார். யாருமே ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பிணங்களை எடுத்து அடக்கம் பண்ணுறது இதெல்லாம் உங்கள் கணவர் பண்ணிட்டுருக்காங்க. 23 வருஷங்கிறது ஒரு பெரிய பீரியட். அந்த பீரியடில் என்னதான் சமூகத்துக்காக உழைச்சாலும் கூட அவர் முழு நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுனால குடும்பத்தில் சில விஷயங்களில் அவர் என்னோட பிள்ளைங்களோட இதில் கவனம் செலுத்த முடியல, இல்லை நாங்கள் இந்த நேரத்தில் அவரை நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நாங்கள் சினிமா, கல்யாணம், காதுகுத்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போனதே கிடையாது. 23 வருஷத்தில் ஒரு நாளும் போனது இல்லையா? ஆமாம், போனதே கிடையாது. இதனால் பல திட்டுகள், ஏச்சிகள், பேச்சுகள் தான் வாங்கியிருக்கோம். இவன் கூப்பிட்டா வரமாட்டான், இவன் பெரிய ஆள் அப்படின்னு தான் பேசுவாங்க. அப்படின்போது இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு வந்துடலாம், இங்கே யாருமே இங்கே நாங்கள் மார்ச்சுவரியில் இவர் இல்லாட்டினா அங்கே ஒரு 10 பேருக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை ஆகி போயிடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஒரு விசேஷத்தில் கலந்துக்கிட்டேன்னா எனக்கு இந்த சந்தோஷம் முக்கியம் கிடையாது, அந்த சேவை பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதனால் நான் இதுதான் செயல்படுவேன்னு போகிறதுக்கே கிடையாது. உங்கள் பேர் என்ன? நீங்கள் எந்த ஊர் ஆக்சுவலி? சார், என்னோட பேர் ஹரிகிருஷ்ணன். நேதாஜி ஹரிகிருஷ்ணனா மதுரையில் தென் மாவட்டம் போகிற மக்களுக்கு தெரியும். எங்கள் கடை மார்ச்சரி டீ கடை, சின்ன டீ கடை. அந்த கடையில் தான் ஆரம்பித்தோம். அதில் அங்கே வரவங்கள கஷ்டங்களை அங்கே பார்த்து எங்களுக்கு பணம் மட்டும் இங்கே வாழ்க்கை இல்லை, அதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்காது, நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு சொல்லி எனக்கு ஒரு 7ஆம் வகுப்பு தான் நான் படிச்சிருக்கேன். அதில் வெறி தான் சின்ன சின்ன உதவிகள்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே அந்த மார்ச்சரிக்கு வரவங்களுக்கு, இல்லாதப்பட்டவங்களுக்கு. 2000 2007 வரைக்கும் சிறுக செய்த உதவி 2007 முழு நேர பணியாகவே இறங்கிட்டேன். இல்லை இந்த டீ கடைன்றதையும் நான் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டேன். மேடம் தான், அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. டீ கடை உங்கள் மனைவி தான் பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு முழு நேரமே இந்த இதில் தான் நான் இருக்கேன். காலையில் 8:30 மணிலேருந்து சாயங்காலம் 6:30 மணி மதுரை அரசு ராஜாஜிமத்தின் பிணவரை வாசலில் தான் இருப்பேன். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பிணங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லக்கூடிய பிணங்களுக்கு இறுதி சடங்கு பண்ணி மரியாதை செலுத்திருப்பீங்க? பேர் விலாசம் தெரியாமல் காவல்துறை மூலியமா 6000 7,000 பிரதங்கள் அடக்கம் பண்ணியிருக்கோம். 6000 7,000 பிரதங்கள் அனைத்துக்கும் சான்றிதழ் உள்ளது, அத்தாச்சி பண்ணதுக்கு உண்டான டாக்குமெண்ட் உள்ளது. உறவினர்கள் இருந்தும் பிரேதத்தை அடக்கம் செய்ய வசதி இல்லாத நபர்கள் ஒரு 2000 3000 பிரதங்கள் பண்ணியிருக்கேன். முதியோர் இல்லம், ஹோல்டேஜ் ஹோமு, HIV பேஷண்ட்டு அந்த மாதிரி பிரதங்களும் 1500 பண்ணியிருக்கேன். திருநங்கைகள் இறந்த பிரதங்கள் ஒரு 300 வரைக்கும் பண்ணியிருக்கேன். வடநாட்டுக்காரங்க இறந்து போயிட்டாங்கன்னா சொந்த ஊருக்கு கொண்டு போகணும்னா அவங்களுக்கும் இலவசமாக அடக்கம் பண்ணுறதுக்கு வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நேர்களுடைய பார்வைக்காக சொல்கிறேன், சமீபத்தில் அயோத்தி அப்படிங்கிற படம் வந்திருக்க தெரியும். அது இவருடைய கதையை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்ட படம் தான் அது. ஆக்சுவலி இவ்வளவு தூரம் பணத்தில் என்ன கிடைக்கும் சார்? இவ்வளவு தூரம் 20 வருஷம் அதாவது எவ்வளோ பெரிய ஆள்லாம் பணம் எவ்வளோ வச்சிருந்து அவங்க அனுபவிக்க முடியவே செத்து போயிடுறாங்க. இங்கே பணம் காசுன்றது பெரிய ஒரு விஷயமே கிடையாது.
பணம் சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்க ரொம்ப ஈஸி. ஆனால் அதை வந்து ஒரு கரெக்டான முறையில் பயன்படுத்துகிறவ தான் மனிதன். என் பொண்ணு சின்ன பொண்ணாக இருந்தப்பெல்லாம் 10 வயசு 8 வயசு இருந்தப்பெல்லாம் என் மேலே ரத்தமாக இருக்கும். நான் ஒரு கேஸ் அட்டன் பண்ணிட்டு வரும்போது அது ஆசையாக டேடின்ட்டு வரும். அது என்னால் தூக்கக்கூட முடியாது. ஏன்னா அதெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் பண்ணி தான் தூக்கணும். அப்பா இவ்வளோ தூரம் வந்து இத்தனை ஆண்டுகள் ஊருக்காகவே இவ்வளோ உழைச்சிட்டாரு. நீங்கள் உங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு பொண்ணாக அப்பா வந்து ஊருக்காக உழைச்சது சரிதான், ஊருக்காக பண்ணதில் எனக்கு பெரிய சந்தோஷம் தான். ஆனாலும் எனக்கு கூட வந்து இதை மிஸ் பண்ணிட்டேன். அவர் ஊருக்காக உழைச்சிட்டு இருந்ததில் நான் அவர் கூட இந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே டேடி வந்து இந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க. சொன்ன மாதிரி டேடி சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைல ஆசையாக தூக்குறது இப்போ வருவேன் தூக்குங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தூக்கக்கூட முடியாது, ஒரு ஸ்மெல் வரும். இப்போ பார்த்தாலும் மார்ச்சரியில் இருப்பாங்க. எனக்கு ஒரே வருத்தம் அவங்கள பார்த்துக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இதுதான் அழகு. ஆக்சுவலாக நான் வந்து அவங்க என்ன மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் கேட்டேன். அவங்க அப்பாவும் கூட அவங்க அப்பா என்ன கேர் பண்ணணுன்னு தான் சொல்கிறாங்க. நான் ஆக்சுவலாக கேட்டது உங்களை தான் கேட்டேன் நான், நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்க அப்படின்னு. பட் அப்பவும் கன்சர்ன் வந்து உங்களை பற்றி தான் இருக்குது. நீங்கள் யாரோட வந்திருக்கீங்க, அவங்க என்ன சேவை பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க எங்கள் வீட்டுக்கார் அவர், உங்களுடைய கணவர். ஓகே. அவர் ஊருன்னுட்டு ஊருக்கு தான் செய்கிறார். ஆனால் வீட்டுக்கு ஒரு துளி 1% அளவு எதுவுமே அவர் செஞ்சதில்லைங்க. ஊருக்கு என்ன பண்ணுறாரு அவர்? டு பிளட் வேணும்னா பிளட்டு யாருக்கான அரேஞ்ச் பண்ணி தருவார். என்ன செய்யணுமோ எது இருக்கோ ஹெல்ப் அது எல்லாத்தையும் பண்ணுவார் அவர். ஜனவரி மாதம் வந்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கும், அவருக்கு சந்தோஷமாக இருக்கோ இல்லையா எங்களுக்கு பயமாக இருக்கும். பண்பாட்டு திருவிழா நடத்துவார். அந்த பண்பாட்டு திருவிழாவில் அமௌண்ட் இல்லைன்னுட்டு என்னோட நகை அதே ஸ்டேஜில் அங்கேயே இருந்து என்னோட காதில் கையில் நெக்லஸ் எல்லாம் அப்படியே வாங்கி அதை அடமானம் வச்சு அந்த ஸ்டேஜில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கள்ல டான்ஸ் ஆடுறவங்க அவங்களுக்கு அப்படியே அமௌண்ட்டு கொடுப்பாரு. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் எனக்கு. ஊருக்காகவே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டா, பசங்க 2 பேர் இருக்கிறாங்க, வீட்டில் பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் நம்ம திட்டுவாங்க. பசங்களுக்கு எதுவுமே அவர் செய்யலை, என்ன தான் செஞ்சுக்கிறாரு உங்கள் வீட்டுக்காரர், ஊருக்கு தான் செய்கிறாங்க, வீட்டுக்கு எதுவுமே செய்யலைன்னுட்டு கேள்வி வருது எனக்கு. மக்கள் சேவை போக இவர் முழு நேரமாக என்ன பண்ணுறாரு? வக்கீல் முடிச்சாருங்க. அது முடிச்சுட்டு கோர்ட்டுக்கு போனாலும் அங்கே அமௌண்ட் ஃபீஸ் வாங்கவே மாட்டார். சரி, குடும்பத்துக்கு செலவினம் இருக்குது, அது என்ன பண்ணுவார்? ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிறதுனால அது அப்படியே மேனேஜ் ஆகுது. என்னதான் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கும்ல, சேலை வாங்கணும் கணவர்கிட்ட கேட்டு. அப்போ அந்த மாதிரி செலவெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அது எதுவுமே நாங்கள் ஆசை வச்சுக்க மாட்டோம், எதுவுமே அவர்கிட்ட நாங்கள் கேட்கவும் மாட்டோம். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு? 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷம் சேலை வாங்கி கொடுத்துருக்காருல்ல? எதுவும் வாங்கி கொடுத்தது இல்லையா? அவங்க மம்மி இல்லைன்னா 14 வருஷமா ஒருத்தர் வந்து சேலை வாங்கி கொடுத்ததே இல்லையா? வாங்கி கொடுக்கல. நானும் எதுவும் கேட்க மாட்டேன். என்ன சார் இது? என்னோடது தான் எடுத்துன்னு போய் வச்சு அவரோட என்னென்ன இருக்கு, யாருக்கு ஹெல்ப் பண்ணணுமோ. அவங்க நகையா? எவ்வளவு வச்சாரு? 15 பவுன் வச்சுக்கிறாரு. 15 பவுனா? ஆக்சுவலி உங்கள் பேர் என்ன, என்ன சேவை பண்ணுறீங்க சார்? என் பேர் வடிவேல் சுப்பிரமணியன். வடிவேல் சுப்பிரமணியன். ஓகே. எங்கேருந்து வரீங்க? நான் வாணியம்பாடி சார். சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வனத்துக்குள் வாணியம்பாடின்னு ஒரு ஸ்கீமில் வந்து மரம் நட்டுட்ருக்கோம். வாணியம்பாடின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 50,000 மரத்துக்கு மேலே நட்டு வளர்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 4 ஏரிகள் வந்து முழுமையான சீமக்கருவேல மரம் எடுத்து ஒரு 33 வருஷம் கழித்து 4 ஏரியுமே நிறைஞ்சி விளைஞ்சுது. அது செய்தோம். அதுக்கப்புறம் கொரோனா டைமில் ஒரு 120 பேர் வச்சுட்டு ஒரு 3 மாதம் வீட்டுக்கே போகாமல் ஒரு மண்டபத்தில் தங்கிட்டு மொத்த ஊர்லேயுமே வந்து எல்லா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, நகராட்சி, வருவாய்த்துறை, காவல்துறை எல்லோரும் கூட சேர்ந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இது மாதிரி ஒரு ரெஸ்கியூ ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பாரம்பரிய கலைகளை வந்து மறுபடியும் மீள் கொண்டு வரணும். ஏன்னா கலைகள்ன்றது ஒரு பொழுதுபோக்கு இல்லை, நம்ம இனத்தோட அடையாளம் அப்படின்றத நான் வந்து முழுமையாக நம்புகிறேன். அதனால் எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் விட்டு வைக்கிறதா? கொரோனா, ஏரி மரக்கன்று, ஏரியை தூர் வர்றது, பண்பாட்டு மீட்சி. 4 வருஷமாக தமிழர் பண்பாட்டு திருவிழான்ட்டு வாணியம்பாடியில் தமிழ்நாடு முறுக்கு இருக்கிற நாட்டுப்புற கலைஞர்களை அடையாளம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அந்த கலைகளை வந்து மக்களுக்கு நடத்திட்டுருக்கோம். இப்போது 5வது வருஷமாக பண்ண போகிறோம் சார். ஓகே. இப்போ அதில் அவங்க 15 பவுன் நகை எதுக்கு வச்சிங்க? அதே சார், ஆர்டிஸ்ட்டுங்க வருவாங்க, அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும். பண்பாட்டு மையத்து சார்பாக நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒரு 5 ஒரு 8 லட்சம் வரைக்கும் ஆகும் சார். நம்ம டொனேஷன் அதிகபட்சம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தான் வரும். மீதி என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு இடத்துல ரொட்டேஷன் ட்ரை பண்ணுவோம். கிடைக்கலன்னும் போது இப்போ ஆர்டிஸ்ட்டுங்க கிளம்பி போகணும், வண்டி நின்றுட்டுருக்கோம், எங்களுக்கு பணம் கூட நான் போகிறேன்னு வாங்க.
திரும்பி பார்த்தா கழுத்துலையோ காதுலையோ இருக்க அம்மா குடும்பம்னு கொண்டு போய் ஓடி போய் சேட்டுக்கிட்ட வச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்துருவோம் சார். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? உங்களுக்கு எனக்கு அதீதமாக தெரிஞ்சிருக்கா? ஏன்னா நம்ம என்ன இவ்வளோ அதீதமாக நம்ம வந்து மனைவியோடைய நகையை வச்சு நம்ம பண்ணுறோமே. இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் மாற்றம் வரும் சார். அதை எந்த மக்களுக்காக நம்ம பண்ணுறோமோ அந்த மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு நாள் அது மாற்றம் ஒரு நம்மிலிருந்து ஆரம்பிக்கட்டும்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். இதை கேட்கும்போது எவ்வளோ காண்டாகுது? ரொம்ப கோவமாக தான் வருது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ரீசெண்டாக இப்பயும் நேற்று அம்மா அப்பா ஊருக்கெல்லாம் எதனா ஹெல்ப் பண்ணுறாரு, ஃபீஸ் இல்லை படிக்க முடியாதவங்களுக்கெல்லாம் படிக்க வைக்கிறாரு. நான் ஒரு எக்ஸாம் அட்டை கேட்டேன், அதுவே அவர் வாங்கி தர மாட்டுறாருமா. எக்ஸாம் பேட் கேட்டார், வாங்கி தர முடியல அவரால். வீட்டில் கேலண்டர் இருக்கு, எடுத்துகிட்டு போய் எழுதுன்னு சொல்லியிருக்கேன் சார். அவங்களுக்கு தேவை ஒரு அட்டை, பேடு கடையிலே வாங்கணுன்றது என்ன சார் இருக்குது? ஆக்சுவலாக சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோன்னா உங்களுக்கு விருது கொடுக்கக்கூடாது. சோஷியல் சர்வீஸ் பண்ணுற இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் விருது கொடுக்கணும். நீங்கள் யாருக்காக வந்திருக்கீங்க, என்ன பண்ணுறாங்க? வணக்கம், என் பேர் அனார்கலிங்க. என் மகனுக்காக பேச வந்திருக்கேன். என்ன பண்ணுறான்னே சொல்ல முடியாது, அவ்வளோ பண்ணிகிட்ருக்கிறான். நல்லது பண்ணுறேங்கிற பேரில் ஊரெல்லாம் பகையாக்கி வச்சுருக்கிறான். முன்னையெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைக்கு போவான், இப்போல்லாம் ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைக்கு போகிறான். அவன் வீட்டுக்கு வரும்போது என்ன வில்லங்கத்தோடு வருவானோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் சொல்ல சொல்ல அவர் என்ன பண்ணியிருப்பாரு எனக்கு யோசனையாக இருக்குப்போ. என்ன பண்ணியிருக்காரு அப்படி? ஏதோ ஒரு பிரச்சனை ஊருக்குள்ளே நடக்கும், நிறைய பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க கடந்து போவாங்க. இவன் அதை பார்த்துட்டு கம்முன்னு 10ஓட 11 அத்தோட அதோடனா நம்ம வந்துடணும். ஆனால் அங்கே நின்று அதை போராட்டம் பண்ணி அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அதனால் அவன் மற்றவங்களுக்கு எதிரியாகிறான். அது சொன்னால் கேட்க மாட்டேன். அப்படி கடைசியாக பண்ண போராட்டம் என்ன? இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு மாதம் கூட இருக்காது, ஒரு 10-20 நாள் இருக்கும். ஒரு சிப்காட்டில் கழிவு நீரெல்லாம் வெளியில் வருதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் கேன்சரு, உடம்புக்கு சரியில்லாமல் போச்சு. இதனால் ரொம்ப தொந்தரவு. இது நிறைய பெரிய அதிகாரிகள்லாம் வர்றாங்க, பார்க்குறாங்க, அதெல்லாம் அவங்க பிரச்சனை. இவன் போனோமா வேலை செஞ்சோமா சம்பளம் வாங்கினோமான்னு இல்லாமல் அந்த வேலையும் கெடுத்துக்கிட்டான். இவர் எங்கே வேலை பார்க்காப்புல? சிப்காட்டில். ஓ, அங்கேயே வேலை பார்த்து அங்கேயே போராட்டமா? சார் பிரச்சனை இருந்தால் கேட்டு தானேங்க சார் ஆகணும், நம்ம கேட்கலன்னா யாருங்க சார் கேட்குறது? பேசுகிறான். அப்போது அந்த மக்கள் அப்போதைக்கு அவங்க நல்லவன் நினைப்பாங்க. ஊரில் பரவாயில்ல, நம்மளுக்காக நம்ம பையன் பேசுகிறான். கலெக்டர் வந்துடுவாங்க, எம்எல்ஏ வந்துடுவாங்க, எம்பி வந்துடுவாங்க, எல்லாருமே வந்துடுவாங்க. அவங்ககிட்டயே எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவான். போட்டு கொடுத்துட்டு இத்தனாம் தேதி நாங்கள் சரி பண்ணுறோன்ட்டு போயிடுவான். அப்போ இவன் தான் தனியாக வரணும். அப்போ இவனுக்கு அந்த பாதிப்பு வருங்களா இல்லையா? அந்த மக்கள் பேசுனதோடு போயிடுவாங்க. அப்போ இவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? வீட்டில் நான் தான் தவிச்சிட்டு நிற்கணும். நான் பெரிய லெவலில் இவனை நினச்சேன், படிக்கணும், பெரிய ஆளாக ஆகணும், ஒரு போலீஸாக வரணும், இல்லை ஒரு இன்ஜினியராக வரணும், நல்லா வரணும்னு. கடைசியில் என்னவா வந்திருக்கிற? நாட்டுக்கு போராடுறேன், மக்களுக்கு போராடுறேன்னு வில்லங்கத்தை தேடிட்டு வந்து உட்காந்துருக்கேன். உங்கள் பேர் என்ன, வயசு என்ன? சார் என் பேர் சந்தோஷ், எனக்கு 26 வயசுங்க சார். எங்கள் ஊர்லேங்க சார் குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே விஷமாயிருச்சுங்க சார். எந்த ஊர் நீங்கள்? சார் பெருந்துறை, ஈரோடு மாவட்டங்க சார். எங்கள் ஊரில் எப்படின்னா தொழிற்சாலைகள் எல்லாமே காவேரி கரை, நொய்யல் ஆற்றுக்கரை, ஏதாவது ஆற்றுப்படுகை, ஓடை பக்கத்தில் தான் கம்பெனி கட்டுறாங்க. எனக்கு எல்லா கம்பெனியும் நாங்கள் எதுக்கிறதே இல்லைங்க சார். எங்களுக்கு எந்த கம்பெனி கேட்டு தருதோ அந்த கம்பெனி தான் நான் எதுக்கிறேன். ஓகே. மருத்துவக் கல்லூரியில் நரம்பியல் மருத்துவர் இல்லாதனால இந்த வருஷத்துலேயே 10 பேர் இறந்துட்டாங்க சார். அதை நம்ம கேட்டு தானேங்க சார் ஆகணும், என் நண்பனோட சகோதரி உட்படங்க சார். இப்போ நீங்கள் இது வரைக்கும் உங்களோட வயசில் நீ போராட்டம் பண்ணி? சார் போராட்டம் பண்ணலைங்க, கேள்வி கேட்குறேன். ஓகே, கேள்வி. ஓகே, இப்போ நீங்கள் கேள்வி கேட்டோ இல்லை நீங்கள் ஒரு முன்னெடுப்பு எடுத்தோ இது நான் தீர்வு ஆக்கி கொடுத்துருக்கேன், இதில் நான் பண்ணதில் எனக்கு ஒரு சாதனை நான் கருதுறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சார் இது வரைக்கும் 7 கம்பெனி எங்களுடைய குழுவோடு சேர்ந்து மூடி இருக்கோங்க சார், தப்பு செஞ்ச கம்பெனியை. ஓ. இப்போ நேற்று கலெக்டரேட்லேருந்து கூப்பிட்டாங்க சார். நரம்பியல் மருத்துவர் நீங்கள் அப்ரோச் கொடுத்த லெட்டர் மூலமாக நரம்பியல் டாக்டர் போட்டுட்டதா நேற்று கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க சார். இவ்வளோ நேரம் உங்கள் பையனை பற்றி போட்டு கொடுத்தீங்க, பையன் சொன்னா கை தட்டுறீங்க. என்ன சார் பண்ணுறது? பண்ணுற வேலை நல்லையா இருக்குது, ஆனால் நம்மளுக்கு வில்லங்கமாக வரும்போது எதுக்கு இவன் ஊர் தேவையில்லாத வேலையில் தலையிடுறானோ அப்படின்னு. பையன் சொல்லும்போது எப்படி இருக்குது? நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்குது? நல்லா தாங்க சார் இருக்குது. அப்புறம் என்ன? இருந்தாலும் பயமாக இருக்குது இல்லைங்க சார். நைட்டு 12 மணி ஒரு தடவை மழை, ஜோன்னு பயங்கரமான மழை. ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பிளட்டு வேணும்னு கேட்குறாங்க. ஈரோடு வரைக்கும் போகணும். எங்கள் ஊர்லேருந்து ஈரோட்டுக்கு ஒரு 21 கிலோமீட்டர் போகணும். எந்திரிச்சு தாழ்பால் திறந்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் திரும்பி வர வரைக்கும் நான் தூங்காமல் காத்துட்டே இருக்கேன். 3 மணிக்கு கதவு தட்டுறான், தொப்பையாக நினைஞ்சிட்டு. வாங்கிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தான். அதை நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இவன் எங்கே போனான், எதுக்கு வந்தான், ஏன் போகிறான், நினைஞ்சிட்டு தொப்பையாக வரும்போது எனக்கு சங்கடமாக இருக்குது.
நீ சொல்றத கேட்கறதுக்கு இந்த ஒரு படத்தோட ஹீரோ என்ட்ரி சொல்லுவாங்கல்ல, அவர் இப்படி வந்தாரு இப்படி வந்தாரு அப்படிதாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு சின்ன ஒரு பால்வாடிக்கு படிக்கிற குழந்தையில இருந்து வயசான வரைக்கும் சந்தோஷ் வீடு எது அப்படின்னு கேட்டா கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து வீட்லயே விட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கான் எங்க ஊர்ல. பெருமைப்பட வேண்டியதானமா? பெருமையா இருக்குங்க சார், ஆனா உள்ளுக்குள்ள பயமா இருக்குங்க சார். பட் அவங்க மனசு காயப்படுதுன்னு நீங்க நினைச்சதே இல்லையா ஒரு நாளும்? சார் அம்மாக்காகவும் தாங்க சார், என் ஊர் மக்களுக்காகவும் தாங்க சார். என்ன சொல்கிறேன்னா, இப்போ அண்ணன் மாதிரி எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாங்களே, அந்த மாதிரி ஒரு நாள் எல்லாத்தையும் கேள்வி கேட்பேன், எல்லாரும் எனக்கு பதில் சொல்லுவாங்கம்மா, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வருவேன். கண்டிப்பாக வருவேங்க சார் நினைக்கிறேன். ஒரு இயக்கம் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேங்க சார். தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க சார். நான் எங்கெங்கெல்லாம் போகிறனோ அங்கங்கெல்லாம் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேங்க சார். அதுக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தோட உதவி வேணும்னு கண்டிப்பாக கேட்டுக்கிறேங்க சார். வணக்கம் சார், என் பேர் வேணி, எங்கள் ஹஸ்பண்டு கூட ஓகே, வந்திருக்கேன். அவர் பண்ற சர்வீஸ் உங்க ஃபேமிலி எப்படி இம்பாக்ட் பண்ணிருக்கு? என்ன சொல்கிறது, வெளியே போனாங்கன்னா வீட்டுக்கு வருவாங்களா? சார் ஒரு நிமிஷம், அதை நேரில் பார்த்தாலே பயப்படுவேன் நான். வீட்டில் தனிமையில் பார்த்தாலே வந்து கொஞ்சம் மனசுலாம் பதற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க வந்து ஸ்னேக் ரெஸ்கியூவர் சார். ஸ்னேக்குன்னு கிடையாது, எல்லா அனிமல்ஸுமே அதில் அதிகமாக வந்து ஸ்னேக் தான் ரெஸ்கியூ பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 100 பாம்பிட்ட கடி வாங்கியிருக்காங்க. ஆரம்பத்தில் சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். எனக்கு தெரியாமலே பாம்பு பிடிப்பாங்க, சும்மா விளையாட்டுத்தனமாக பிடிப்பாங்க. பாம்போட என்ன சார் விளையாட்டு? என்னோட ஊர் வந்து ஒரு கிராமம் தான், வேடர் புளியங்குளம். ஓகே, விவசாய நிலம் சார்ந்து தான் இருக்கிறேன். அதிகமான பாம்புகள் வந்து நிறையா சந்திப்பேன். அதனால் வந்து எங்கள் தாத்தா வந்து அந்த பாம்பு கடிக்கெல்லாம் மருந்து கொடுத்தவர். அதனால் வந்து பாம்புகள் மேலே வந்து ரொம்ப ஈர்ப்பு எனக்கு. இப்போ நீங்கள் பாம்பு பிடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு பாம்பு மேலே ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமா இல்லை மக்களுக்கு சேவை பண்ணணும் அந்த காரணமா? அதான் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது அப்படியே ஒரு சர்வீஸ் ஆயிடுச்சு. 15 ஆண்டுகளாக வனத்துறையும் சேர்ந்து இணைந்து வந்து இது ஒரு சமூக சேவை வந்து சர்வீஸ் இது வரைக்கும் எத்தனை பாம்பு பிடிச்சிருப்பீங்க? இது வரைக்கும் 11,000 பாம்புக்கு மேலே இது வரைக்கும் ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறேன். 11,000 பாம்பா? ஆமாம். இதில் 120 பாம்புகள்கிட்ட வந்து நான் கடிபட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் 11,000 பாம்புனா எத்தனை வருஷமா பாம்பு பிடிச்சிட்டு இருக்கீங்க? நான் சிறு வயசுலேருந்து பிடிச்சிருக்கேன் சார். எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு நான் விவரம் சொல்லலாம்னா ஒரு 10 வயசு இருக்கு சார். பாம்புகள் வந்து காட்டுக்குள்ளே போய் தேடி பிடிக்கிறது கிடையாது. வீட்டுக்குள்ளே வழி தவறி வீட்டுக்குள்ள வரும் பார்த்தீங்களா, மக்களுக்கு ஆபத்தாக அந்த மாதிரி டயத்தெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி மக்கள் உயிரையும் பாம்பையும் உயிரையும் காப்பாற்றி அதுதான் நானும் கேட்குறேன். இப்போ டெய்லி ஒரு 2 பாம்பு கணக்கு வச்சா கூட கணக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து இப்போ ரெஸ்கியூ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 பாம்பு ரெஸ்கியூ பண்ணுங்க சார். பாம்புகளுக்கு மட்டும் ஃபோன் கால்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 35 ஃபோன் கால்ஸ் வரும். அதுபோக ஸ்னேக் பைட், அதாவது பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்ட்டு அது ஒரு 10 கால்ஸ் தனியாக வரும். எப்படின்னா இந்த மாதிரி வெளியே தெரிய ஆரம்பிச்சு அப்படின்னா, இந்த மாதிரி மெல்ல ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சமூக சேவையை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யார்கிட்டையுமே இது வரைக்கும் பாம்பு பிடிச்சதுக்கு ₹1 யார்கிட்டையும் காசு வாங்க கிடையாது. யார்கிட்டையுமே வாங்க கிடையாது. இந்த பெட்ரோல் சார்ஜுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா அவங்க கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. மனசு போய் இறங்கி போட்டுருங்க, வேணாமா நீ வந்து பையன் பிள்ளை செலவழிச்சிக்கலாம், காசே வேணாமா, எனக்கு வந்து பாம்பு பிடிச்சி போயிரு அப்படின்ட்டு பிடிச்சி போயிடும். இப்படியே பயணிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கோப்ரா பைட் சார். கோப்ரா பைட்ஸ் தான் வந்து வாழ்நாளே எனக்கு மறக்க முடியாது பாம்பு கடி அப்படின்னா அந்த நல்ல பாம்பு கடி தான். இப்போ அந்த விரலை எடுத்தது, இந்த விரல் தான் நல்ல பாம்பு பைட்டுக்கு. அந்த விரல் அழுகி கருப்பாகி அந்த விரலை எடுத்தேன். ரொம்பையும் சீரியஸாக இருந்தேன். உயிருக்கு போராடிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இல்லை, என் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் யாருக்காக வந்திருக்கீங்க? அவர் பண்ணக்கூடிய சர்வீஸ் உங்கள் ஃபேமிலியை எப்படி இம்பாக்ட் பண்ணியிருக்கு? ஆக்சுவலி என் பேர் ஃபரீன் ஃபிர்தௌஸ். நான் என் ஹஸ்பண்டுக்காக வந்திருக்கேன். ஓகே, என்ன பண்ணுறாரு? ஹீ இஸ் ஆக்சுவலி உறவுகள் ட்ரஸ்ட் வச்சுருக்காரு, ஃபவுண்டர். 5 மெம்பர்ஸோட தொடங்கின ட்ரஸ்ட்டு இப்போது 500 வாலண்டியர்ஸ் ப்ளஸ் ஃபீமேல் வாலண்டியர்ஸோட நடத்துகிறாங்க. ஆக்சுவலி எனக்கு கல்யாணம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மந்த்ஸ் தான் ஆகுது. எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் ஃபேமிலி டைம் இல்லை. எப்போ அவரை ரொம்ப மிஸ் பண்ணீங்க? ஃபேமிலி விருந்து இருக்கும்போது வரமாட்டார், வந்ததே இல்லை. மோஸ்ட்லி வரமாட்டார், சொல்லிடுவார் வர முடியாது நீ பார்த்துக்கோ. ஓகே, அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அவங்க ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு? க்ளோஸ் ஒன்ஸ்க்கு தெரியும், பட் மற்றவங்க வந்து ரொம்ப பிஸி போல் வர முடியாது, ரொம்ப பிஸி போல். நான் தனியாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி. உங்களோட நேம் அண்ட் உங்களோட சர்வீஸ் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சார், நாங்கள் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூரில் ஆதரவற்ற நிலையில் இறக்கக்கூடிய உடல்களை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு 7 ஆம்புலன்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி ட்ரெயினில் அடிபடக்கூடிய எல்லா கேசஸுமே வந்து அட்டன் பண்ணுறோம். வீட்டில் இறந்து 10 நாள் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 6500 பேருக்கு பெத்த பிள்ளைகளாக அவங்களுடைய கடமைகளை நாங்கள் நல்ல முறையில் அடக்கம் பண்ணியிருக்கோம். அவங்க 6500 உடல்கள்னா அன்கிளைம்டு பாடிஸ், யாருமே கிளைம் பண்ணாதவங்கள நீங்கள் வந்து இறுதி மரியாதை பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இங்கே சென்னையில் ஒரு 10 மார்ச்சரி இருக்குது, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம். ஸோ அதே மாதிரி ஓல்டேஜ் ஹோம்ஸில் இறக்கக்கூடிய எல்லா உடல்களையும் எடுத்து அடக்கம் பண்ணுறோம். ஸோ நான் கல்யாணம் பண்ணுறப்ப அவங்கள்ட்ட ஃபஸ்ட் வார்த்தை சொன்னது, நான் இதுதான் பண்ணுறேன்,
என் கல்யாணத்தன்னைக்கு நான் பாடி அடக்கம் பண்ணிட்டு தான் கல்யாணத்துக்கே போனேன். என்னங்க சொல்றீங்க? அடக்கம் பண்ணி தான் மேடைக்கே போனது. அதே மாதிரி என் கல்யாணத்தில் பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்கும், பிரியாணி போட்டு எல்லாருக்கும் பிளட்டை உறிஞ்சி தான் வெளில அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மாறுதல் கொண்டு வந்து எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் பண்ணது. ஓகே, ஏன் நீங்கள் அன்னைக்கு திருமண நாள் அன்னைக்கு இதை பண்ணணும்னு நினச்சிங்க? சார், நான் ஒரு நான் நல்ல மனிதனாக உருவாயிருக்கேன் அப்படின்னா மரணம் தான். ஏன்னா நான் நாளைக்கு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக நான் நாளைக்கு வாழ போகிறேன்னான்னு எனக்கு தெரியாது. கடைசியாக கொண்டு போகிறேன் 6 அடி குழி 5 அடி துணி, அவ்வளோதான் என்னுடைய ஒரு வாழ்க்கை. அப்போ நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறப்ப என்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையும் நான் நகர்றப்ப அதை கண்டிப்பாக செய்யணும், செஞ்சுட்டு நான் இந்த வாழ்க்கைக்குள்ளே திருப்பி வரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி இந்த வேலை வந்து யாரோ ஒருத்தவங்க தான் செய்யணுங்கிற ஒரு மூட நம்பிக்கையில் நம்ம ஓடிட்டு இருக்கோம். இதை நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய அமைப்பில் 250 பெண்கள் தினம்தோறும் எங்கள் கூட பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க, மார்ச்சரி சுடுகாடுன்ட்டு. அப்போ சொசைட்டியில் ஏதோ ஒரு மாறுதல் கொண்டு வரோன்னா இதுவும் தப்பான விஷயம் கிடையாது அப்படிங்கிறத வெளியில் கொண்டு போகணும். அப்படிங்கிறப்ப இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்து கொண்டு போனோம் சார். குட், சூப்பர். ஓகே ஓகே, அடுத்து. வணக்கம், நான் யுவராணி. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். திடீர்னு பார்த்தா ரத்தம் கொடுக்க போயிடுவார், திடீர்னு பார்த்தா மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லுவார், ஸ்டேஷனில் இருக்கேன்னு சொல்லுவார். அப்போ என் மாமனார் நான் வீட்டுக்கு போன புதுசில் சொன்னார், இவன் ரொம்ப கஷ்டமா, இவன் எங்கே மக்களுக்காக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான், சம்பாதிச்சு உன்னை காப்பாற்றுவானா அப்படிலாம் கேட்டார். சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூர் கூட்டிகிட்டு வந்தார். நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிறைய செலவு பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏன் போய் நம்ம பிளட்டை ஏன் வேறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சாரோ தெரியல, அதை என் பக்கம் திருப்பி விட்டார். இப்போ நீங்கள் பண்ணுறீங்களா? இப்போ ஒரு 13 வருஷமாக அதை ஃபுல்லாக என்ன செய்ய வச்சுட்டாரு. மூளை அங்கே இருக்கும், செயல் இங்கே இருக்கும். அப்போ பேசாமல் இருப்பீங்கல்ல கொஞ்ச நேரம், அதான் வேற ஒன்றும் இல்லை. அவர் சேலரி வாங்குறாரு ஒரு MMC கம்பெனியில், அதில் எவ்வளோ வருது அதை எடுத்து நான் யாருக்கு செலவு பண்ணுறேன், எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் ஆக்சுவலாக அந்த அவர் வர சேலரி வச்சு என்னெல்லாம் செலவு பண்ணுறீங்க? மீன் என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க? நான் வந்து என்னோடய அம்மா, என்னோடய அப்பா, என்னோடய மாமனார் 3 பேரும் இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுனால அவங்களோட வயசு உள்ளவங்க எங்கள் கிராமத்தில் யார் தனியாக இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு 25 பேருக்கு மந்த்லி அவங்களுக்கான செலவுகள், ரைஸு, அவங்க சாப்பாட்டுக்கான செலவு, இயர்லி அவங்களோட துணி வாங்குறது, அதெல்லாம் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் என்னை வந்து கொஞ்சம் இன்னும் மோட்டிவேஷன் பண்ணி இன்னும் நீ பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு 3 லேடிஸ் ஹாஸ்டல் ரன் பண்ண வச்சுட்டாரு. 3 லேடிஸ் ஹாஸ்டல் நீங்கள் ரன் பண்ணுறீங்களா? நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். வித் அந்த லேடிஸ் ஹாஸ்டலையும் ரன் பண்ணிவிட்டு என்னோட குழந்தைய 2 பேரையும் வச்சுக்கிட்டு 11 நாள் இந்த மலையில் சென்னையில் மக்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கேன். உங்கள் பேர் என்ன சார் ஆக்சுவலாக? வணக்கம், என் பேர் பாக்கியராஜ். சுதந்திரம் அடைஞ்சு இன்னும் கூட எங்கள் ஊருக்கு பஸ் கிடையாது. கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன குட்கிராமம். எங்கள் ஊரில் வந்து ரோடு போடணுன்னு போட்டாங்க, ஆனால் ரோடு போடவே இல்லை, பில்லு மட்டும் போட்டு எடுத்துட்டாங்க. அப்போ நாங்கள்லாம் சேர்ந்து அங்கே அந்த அந்த அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கும் போது ஒரு கிடச்ச ஒரு அடி இருக்குல்ல எனக்கு. அப்போ நடுவில் எங்கள் அப்பா எனக்கு ஒரு சின்னதாக ஸ்டுடியோ வச்சு கொடுத்தாரு, சரி இதை வச்சு நீ மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த ஸ்டுடியோவை அந்த அதிகார வர்க்கம் அதை இருந்து அடுத்த 2 நாளில் காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழித்து வீட்டில் யாருமே இல்லை, கதவை தாப்பா போட்டார் எங்கள் அப்பா, நானும் எங்கள் அப்பா மட்டும்தான் இருக்கோம். அப்படியே ஒரு நிமிஷம் என்னை பார்த்தாரு, இங்கே பாருப்பா, நீ எனக்கு இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை, உனக்கு தொழில் வச்சு கொடுத்தா போயிடுச்சு, கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், உனக்கு மனைவி வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாளில் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலில் விழுந்துட்டார். நான் கேட்குற ஒன்று தான், நீ சமூகத்துக்காக செய், குறைஞ்சபட்சம் உன்னுடைய மனைவிக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் பாரு. சொசைட்டிக்காக பண்ணு, ப்ளஸ் அது வந்து மனைவிக்காகவும் பண்ணு உங்கள் அப்பா சொன்னாங்கன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக நீங்கள் தொடர்ந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. அப்படி உங்களால் பலனடைந்த ஒருத்தங்க வந்து இங்கே வந்திருக்காங்க. வாங்கம்மா. உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? பரமநத்தம். பரமநத்தம். உங்கள் பேர் என்ன? செம்பாய். செம்பாய். ஓகே, இவர் உங்களுக்கு என்ன உதவி பண்ணிட்டு இருக்காரு? எல்லா உதவியும் பண்ணுவார். என்ன அந்த அம்மா தானே? ஆமாம். ஓகே, என்ன உதவி பண்ணுவாங்க? துணிமணி எடுத்து தருவாங்க, சாப்பாடு போடுவாங்க, பக்கத்து ஊர் சார்ந்தவங்கெல்லாம் இப்போ அரிசி பயிர் எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க, எல்லா உதவியும் செய்வார். ஓகே, உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தானா, வேறு யாரும் இருக்கீங்களா? நான் தான் இருக்கிறேன். நீங்கள் மட்டும்தானா? உங்கள் பையன் அதெல்லாம் போகிற இடத்துல போய்ச்சிக்கிட்டு கிடப்பாங்க. அவங்க உங்களுக்கு பணம் அனுப்புறது இல்லையா? இல்லை, எங்கள் பிள்ளை தான் பார்க்குறோம். யார் உங்கள் பிள்ளை? அவங்க தானா? உங்கள் பிள்ளை யார்? அவங்க தானா? மருமவ. மருமவளா? சரியா போச்சு, போங்க. ஓகே. ஆமாம்.
மருமகளுக்கு ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எதை என் வாயில் வந்து நல்லபடியாக இருக்கணும், 10 சனகத்துக்கு சாப்பாடு போடணும், ஏதோ துணிமணி கொடுக்கணும், பக்கத்து ஊர் பக்கத்துக்கு அரிசி பயிர் கொடுக்கணும், எண்ணெய் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவேன். சரி. அவங்க வந்து என்னை வந்து பாராட்டினாங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுது. சமூக சேவைன்றது எங்கே இருக்குதுன்னா, நம்ம யார் அதை பயனடைஞ்சு அதை நம்ம அந்த ஒரு முகமலர்ச்சியோட பார்க்குறாங்கல்ல, அங்கே தான் இருக்குது அந்த சமூக சேவை. நீங்கள் யாருக்காக வந்திருக்கீங்க, அவங்க பண்ணுற சர்வீஸ் என்ன, அது வந்து உங்களுடைய குடும்பத்தை எப்படிலாம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? சார் என் பேர் குருசாமி சார், தேனி குருசாமி. மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். ராஜேஸ்வரி மேடத்துக்காக பேச வந்திருக்கு. சரி, ஓகே. அவங்க என்ன பண்ணுறாங்க சார்? ஊருக்காக உழைக்கிறேன்னு ஓடி போனா எங்கள் 3 பேரை யார் சார் பார்க்குறது? நீங்கள் 3 பேர்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன வேணும்? ஹஸ்பண்ட் சார் நான். ஓஹோ, அவர் யாரோ சார் 3ஆம் 2 மனுஷன். பசங்க எனக்கு. இல்லை, அதை சொல்ல வேண்டியதானே, நீ வேற யாரோ 3ஆம் மனுஷன் மாதிரி எங்களை யார் பார்த்துக்கிறதுனா இப்போ எனக்கு இல்லை யார் சார், 2 பசங்க இருக்காங்க, நான் இருக்கிறேன், எல்லாம் ஊருக்காக உழைப்புற ரைட்டு உழைங்க. நீங்கள் ஆரம்பிக்கும் ஒரு ராஜேஸ்வரி மேடம் நீங்கள். இல்லை சார், அடி விழுவும் சார் சொல்லாட்ட. நாங்கள் தான் அவங்கள பயப்படணும். இல்லை, ஆக்சுவலாக அவர் ராஜேஸ்வரி மேடம் சரி, அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க போல நினச்சா. இல்லை சார், அப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு பயப்படுவோம். அப்போ நீ ஹஸ்பண்டாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமாம் சார், அதான் உண்மை. அப்புறம் மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாரு? கரெக்டாக ஒர்க் பண்ணுறாரா? சார் வணக்கம். ராஜேஸ்வரி தமிழரசி. என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க நீங்கள்? நான் திருப்பூரில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி சாலையோர மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்த ஒரு இது. அவரோட ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க, 2 பேர், அவங்க ஒய்ஃபும் அவரும் இறந்துட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பித்து வச்சது தான். அப்படியே ரன் பண்ணி போயிட்டே இருக்கும். இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? 7 குழந்தைங்களை வளர்த்துட்ருக்கேன். அவங்க அந்த 7 குழந்தைங்களுக்குமே அம்மா அப்பா கிடையாது, பாட்டி தாத்தாவோட கவனிப்பில் இருக்காங்க. அவங்களோட படிப்பு செலவுலேருந்து கல்யாணம் வரைக்கும் என்னோட பிஸ்னஸ்லேருந்து யார்ட்டையுமே வாங்காமல் என்னோட பிஸ்னஸ்லேருந்து நான் பண்ணிட்டு. உங்கள் பிஸ்னஸ் வந்து முழு தொகையை எடுத்து அதை கொடுக்குறீங்க? ஆமாம். இது வரைக்கும் நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு என்னை இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவர் கேட்டதே கிடையாது. சார் இதுவும் அவங்க பண்ணுறது இல்லாமல் விவசாயம் இருக்குது சார், அதுவும் பார்க்குறது கிடையாது, பசங்களுக்கு என்ன பார்க்குறது கிடையாது, எங்களையும் சேர்த்து எழுத்துட்டு போயிடுறது. இப்படி தான் போகும்போது சேவை செய்கிறது தான் போய்கிட்டு இருக்காங்க. பைக்கு தவறி கீழே விழுந்துடுறாங்க இவங்க சார், விழுந்துடுறாங்க. அப்போ எல்லா பேரும் கூடி வந்து தூக்கும்போது தான் எனக்கு ஒரு பயம் உண்டாச்சு. இவங்க சேவை செய்ய போய் இவங்களுக்கு ஏதாவது ஆகிப்போனால் ஃபியூச்சர் என்னாகிறது பசங்க, அதே சார் பயமாக இருக்குது. மேலே அவுட்டு கொடுங்க. நீங்கள் யார் ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கீங்க? அவங்க பண்ணுற சர்வீஸ் உங்களுடைய குடும்பத்தில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? வணக்கம் சார், நான் அம்மாவுக்காக வந்திருக்கேன். அம்மா, ஓகே ஓகே. அம்மா வந்து எப்பயும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தாலும் வீட்டில் வந்து பார்த்து இருப்பாங்க, சாப்பாடு இருக்கும், அவங்க போட்டு தருவாங்க. அவங்க கையில் சாப்பிட்ணுன்னு யோசிக்கும் போது கூட வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க கிளம்பி ஒவ்வொரு ஏரியாவுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறதும். நீங்கள் எந்தெந்த நேரத்துலலாம் அம்மாவை மிஸ் பண்ணியிருக்கீங்க? நான் 24/7 மிஸ் பண்ணுறேன் சார். ஓகே, நீங்கள் சின்ன வயசுல பார்த்துருப்பீங்கல்ல, இந்த நேரத்தில் நான் அம்மாவை ரொம்ப எதிர்பார்த்தேன், அது இல்லாத எனக்கு இன்னமும் வந்து மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை சார், நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் நான் ஹாஸ்டல்லேருந்து தான் படித்தேன். அந்த டைமில் கூட என் பர்த்டேக்கெலாம் நிறைய வாட்டி வராமல் வெளியெல்லாம் போய் இது பண்ண போய்க்கலாம். என் பர்த்டேக்கெலாம் நான் நிறைய வாட்டி மிஸ் பண்ணேன். பார்த்ததில்ல? வந்ததில்லை. எல்லா பர்த்டேக்கும் வந்ததில்லைன்னு சொல்ல மாட்டேன், என் 8th பர்த்டேக்கு அந்த டைம்லலாம் வந்ததில்லை. ஓகே, இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் சேர்த்ததுக்கு காரணமே இவங்க சர்வீஸ் பண்ணுறதுனால தானா? சர்வீஸ் பண்ணனாலன்னு சொல்ல, நீங்கள் பண்ணது தப்பு இல்லை, என் பர்த்டேயை விட்டுட்டு அதை மறந்து போய் பண்ணது தான் அந்த இதுன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே, கேட்போம். சார் என்னோட பேர் செல்வம் உமா. என்னோட கணவர் இறந்து 16 வருஷம் ஆச்சு சார். எனக்கு 2 பசங்க. இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் பேருக்கு இந்த கையால் உணவு கொடுத்துருப்பேன் சார். 2500 பேருக்கு இண்டிவிஜுவலாக அவங்க வாழ்வாதாரத்தை வாழ்வதற்கான வாழ்வு அமைச்சு கொடுத்துருக்கேன். எப்படின்னா தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கேன், சொந்த தொழில் செய்கிறதுக்கு கடை வச்சு கொடுத்துருக்கேன், ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கேன், வீடு கட்டி கொடுத்துருக்கேன், பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்கேன். அவங்க வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயமும் இந்த கடந்த 5 வருஷத்தில் சிங்கிளாக பண்ணிகிட்டு இருக்கேன் சார். அவன் சொல்கிற மாதிரி முற்றிலும் உண்மை. எங்கள் அம்மா அப்பா சாவுக்கு கூட 1.5 மணி நேரத்துக்கு மேலே என்னால் இருக்க முடியல. நான் எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்கேன். தீபாவளி பொங்கல்லாம் நீங்கள் எங்கே சார் கொண்டாடி? உங்கள் வீட்டோடு தானே. நான் ரோட் சைடு மக்களோடு கொண்டாடுவேன். என்னோடய நம்பர் ரோட் சைடில் இருக்க அனைத்து பெக்கர்ஸ் யாசகர்கள்ட்ட என் நம்பர் இருக்குது சார். இது எனக்கு பெருமை சார். நீங்கள் ரோட்டில் கோயம்பேட்டில் போய் இந்த பேண்ட் சட்டை போட்டு ஒரு அம்மா வருவாங்களா, அவங்க நம்பர் தெரியுமான்னு கேட்டால் எல்லோரும் கொடுப்பாங்க சார். ஒரு பக்கம் என் பையன் சொல்கிற மாதிரி நான் மறந்துட்டேன், உண்மைதான். ஆனால் ஒரு பக்கம் அவன் பெருமைப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். இன்றைக்கி கை நீட்டி குறை சொல்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழலை சார். இது மட்டும் இல்லை, வருஷம்
தீபாவளி பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் எப்படி ட்ரெஸ் எடுக்கணும் 300 பேருக்கு கையேந்தி தர்மம் எடுத்து இது வரைக்கும் எல்லாருக்கும் இலை பாயசத்தோட சாப்பாடு. தீபாவளியான அவங்கள முடி வெட்டி அவங்கள குளிக்க வச்சு வடை பாயசத்தோடு சாப்பாடு. பொங்கலுக்கு தீபாவளிக்கு எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி. அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் ரோட்டில் தான் இருப்போம். காலைல 6 மணிக்கு போனோன்னா நைட்டு 6 மணி 7 மணிக்கு பட்டாசு வெடிச்சிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன் சார். ஆனால் அவங்க பையன் நினைக்கனா இவ்வளோ விஷயம் அம்மா பண்ணிட்டாங்க, பிறந்தநாளுக்கு வந்திருந்தா இன்னும் கூட சந்தோஷமா இருந்திருப்பேன். 8வது படிக்கும் போது இருந்த பிறந்தநாளுக்கு வர முடியலங்கிறத பையன் இத்தனை வயசுல சொல்றாருன்னா அப்போ மனசுல தாக்கம் ஏற்படுத்த என்கிட்ட அவன் இது வரைக்கும் சொல்லதே கிடையாது. நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் சார், இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். அன்னைக்கு ஒரு குழந்தை இறந்து போச்சு சார். நான் எப்படி சார் போகிறது, யாருன்னே தெரியாது. கொரோனா டைமில் ஒரு குழந்தை இறந்து போச்சு சார். அந்த நேரத்தில் அவனுக்கு பிறந்த நாள் வருது. அந்த குழந்தைய தூக்குறதுக்கு அவங்க பேரண்ட்டும் வரல, யாரும் வரல. 2 வருஷமாக அந்த குழந்தைய டேக் கேர் பண்ணி நான் தான் பார்த்துருக்கேன். மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை. அந்த குழந்தைய யாருமே தூக்கத்துக்கு வரல. எனக்கு ஃபோன் வருது, அம்மா இப்படி பாப்பா இறந்துருச்சு, எனக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. நான் என் பெத்த பிள்ளையை பார்க்கவா, 2 வருஷம் பார்த்தா அந்த வளர்த்த பிள்ளையை பார்க்கவா சார், நீங்களே சொல்லுங்க. அம்மா சொன்ன ரொம்ப நியாயமான காரணம் மாதிரி தான் இருக்கு. பிறந்தநாள் கூட அடுத்த பிறந்தநாள் கொண்டாடிக்கலாம். பட் அதை அந்த நேரத்தில் அவங்களுக்கு யாருமே இல்லைல்ல, அந்த உடலை பார்க்க யாருமே இல்லைல்ல. இல்லை சார், நீங்கள் வந்து எப்போ மிஸ் பண்ணேன்னு கேட்டதுனால தான் அந்த ஒரு காரணத்தை மட்டும் சொன்னேன். மற்ற டைமில் எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க. அட்மிட் ஆகி அப்போ தான் டிஸ்சார்ஜ் பண்ணி 4 மணிக்கு கூட்டின்னு வரேன். அடுத்த 5 மணிக்கு கிளம்பி நான் ஃபுட்டு கொடுக்கணும். ஃப்ளட்டு டைம் இப்போ 5 கூட்டின்னு வந்து 1 ஹவர் கூட முழுசாக முடியல. அவங்க கையில் எதுன ட்ரிப்ஸு முதற்கொண்டு கழட்டில் எதுவுமே பண்ணல. நான் உடனே சாப்பாடு கொடுக்க போகிறேன், ஆல்ரெடி வாங்கி வச்ச பொருள்லாம் இருக்குது, கொண்டு போய் கொடுக்க போகிறேன்றாங்க. அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டுறாங்கன்னு சொல்கிறேன் சார். 100% அது உண்மை சார். இப்போ ஃப்ளட்டில் வந்து கடந்த 11 நாளாக ஃப்ளட்டில் இவ்வளோ தண்ணியில் ஒர்க் பண்ணேன் சார். உண்மை சார். இது எல்லாமே மக்கள் கொடுத்த பொருள் சார். எப்படி சார் வீணா பிரெட் வந்து 3 நாளைக்கு மேலே இருக்க முடியாது. அதை கொண்டு கரெக்டாக 3 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன். ஒரு அக்கா வந்து 5000 ரூபா தன்னோட உழைச்ச காசில் கொண்டு கொடுத்துருக்காங்க. அதை கொண்டு சேர்க்குற நம்மளோட கடமை சார். நீங்கள் யார் ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கீங்க, அவங்க பண்ணக்கூடிய சர்வீஸ் உங்களுடைய குடும்பத்தில் எப்படிலாம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? என் கணவருக்காண்டி வந்திருக்கேன். ஓகே, கணவர் என்ன பண்ணுறாரு? அவர் பிளட் டோனராக இருக்கார் சார். ஓகே, அவர் பண்ணுறது இது வரைக்கும் 37 தடவை கொடுத்துருக்காரு சார் டோனி. அவர் பண்ணுறது உங்கள் குடும்பத்தை எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது? ஆமாம் சார். அன்டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பிளட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் இந்த பிளட்டு கொடுக்கணும். இவர் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு 2 மாதம் தான் ஆகும். பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிளட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. டாக்டரை ஒத்துக்க மாட்டேன், எப்படி கொடுக்க முடியும்? கொடுங்க. அவங்கள்ட்ட சொல்கிறது இல்லை சார். சார் அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். மக்கள் ரொம்ப கஷ்டப்படும் போது எனக்கு தாங்க முடியல சார். இல்லை சார், அது கரெக்டு. பட் 3 மாதத்துல தான் பிளட் கொடுக்கணும். 3 மாதம் தானே கொடுக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பிளட்டு கொடுத்தாரு சார். அது 2.5 மாதம் தான் டைம். மனைவியினுடைய அப்பா இறந்துட்டாங்க. பாடி வீட்டில் இருக்குது, ரத்தம் கேட்குறாங்க. நான் பாடி வீட்டில் இருக்கும்போது எடுக்க முடியல, போயிட்டேன். போய் பிளட்டு கொடுத்துட்டு வரேன். என்னுடைய மனைவி ஒரு 10 பேருக்கு முன்னாடி வச்சு கண்ணாமண்ணான்னு திட்டாங்க. வீட்டில் பாடி கிடக்கு, எங்கே போனேன், எங்கள் அப்பாவை தூக்கல, தண்ணி ஊற்றலன்னு. ஒரு 100 பேருக்கு கொடுத்து ஒரு 98 பேராவது நான் காப்பாற்றணும், உயிர் காவாந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் கொடுக்குறேன் சார். ஓகே, ரத்தானா ஒன்று நினச்சா கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் இவரால் பலனடைஞ்சவங்களும் இருக்காங்க. ஸோ பலனடைஞ்சவங்களும் இங்கே வந்திருக்காங்க. நம்ம அவங்களையும் கூப்பிட்டுனா அவங்க வந்து சொல்கிற கரெக்டாக இருக்கும். கொரோனா டைமில் ஜிக்மரில் போயிட்டு பிளட்டு கொடுத்துட்டு வந்துட்டார். ஊருக்குள்ளே இவர் போயிட்டு பாண்டிச்சேரி வரைக்கும் போய் பிளட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. எங்கேருந்து பாண்டிச்சேரி போனார்? இங்கே நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் சார். தஞ்சாவூர்லேருந்து பாண்டிச்சேரி போயிட்டாரா? அங்கே பிளட்டு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டார். வந்தோடனே இவர் வெளியூர் போயிட்டு வந்திருக்காரு. இவருக்கு கொரோனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 15 நாள் வரைக்கும் எங்கள் வீட்டில் யாருமே வந்து எட்டி பார்க்க மாட்டேன்ட்டாங்க. நான் கடை வச்சுருக்கோம் சார், அந்த கடையில் ஜாமான் கூட வாங்க மாட்டேன்ட்டாங்க. அன்னைக்கு அவர் கொடுத்த ரத்தம் அப்படிங்கிறது எவ்வளோ குரூசியலான டயத்தில், எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த நேரத்தில் கொடுத்தாருமா? உயிரை காப்பாற்றுறாங்க சார். கடவுளும் உங்களோடது? ஆமாம். ஓ, ஏ பாசிட்டிவ் ரத்தம் கிடைக்கல எனக்கு. ரொம்ப நெருக்கடியான நேரம். அவங்க பையன்லாம் ஊரில் இல்லை சார், எல்லாம் வெளிநாட்டில். பையங்கெல்லாம் ஊரில் இல்லை. எங்கள் வீட்டுக்காரவங்க கொஞ்சம் வயசானவங்க, கொஞ்சம் புரியாதவங்க. என்ன பண்ணுறது என்னன்னு ஒன்றும் புரியலை. வாட்ஸ்அப்பில் இது பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி ஏ குரூப் ரத்தம் கிடைக்கல அப்படின்னு. அவங்க ரத்தத்தையும் கொடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேரோட ரத்தத்தையும் கொடுக்க வச்சு அன்னைக்கு வந்து உயிரை காப்பாற்றினாங்க. ரத்த தானங்கிறது கேட்கும்போது ஓகே பிளட் தேவைப்படுது கொடுத்தாங்க இந்த மாதிரி படலாம். ஆனால் தேவை இருக்கவங்களுக்கு தான் அதோடைய நீடு என்ன, அன்னைக்கு எவ்வளோ அவசரத்தில் ஒரு உதவி பண்ணாங்க அப்படின்னு. அந்த வகையில் நீ பண்ணது பெரிய உதவி சார். பெரிய உதவி. நன்றி, ரொம்ப நன்றிமா. நன்றி. ஆக்சுவலாக நீங்கள் பண்ண உதவி ரொம்ப சிறப்பு சார். பட் ஸ்டில் மெடிக்கல் அட்வைசபிள் இல்லாத பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நாங்களும் கேட்டுக்கிறோம். ஏன்னா அது வந்து தவறான ராங் எக்ஸாம்பிளாக போயிடக்கூடாது. ஒரு பக்கம் ஊருக்கு எவ்வளோ தூரம் இவங்க வந்து உழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னும், ஒரு கட்டத்தில்
இவங்க ஊருக்காக உழைக்கிற இடத்துல ஃபேமிலியோட இடத்துல மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஃபேமிலி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வை மேலும் சிறப்பிக்காக நம்ம கூட 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. இதில் ஸ்பெஷல் அம்சம் என்னென்னா 2 பேருமே வந்து சட்டமன்ற உறுப்பினர். ஒருவர் திரு மாரிமுத்து, அதே போல் இன்னொருவர் திரு சின்னதுரை. விருந்தினர்கள்ட்ட போகிறதுக்கு முன்னால் உங்களுடைய பொது வாழ்க்கை வந்து பல ஆண்டுகள் இருந்திருக்கு. இந்த பல ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இதுதான். இனிப்பான சம்பவமாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, கசப்பான அனுபவம் கூட இருக்கலாம். நீங்கள் உதவி பண்ணவங்களே கூட திருப்பி உங்களை அட்டாக் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். அப்படி என்னோட பொது வாழ்க்கையில் இது வந்து மறக்க முடியாது இத்தனை ஆண்டுகளில் அப்படின்னு சுருக்கமாக. சார் அன்வான்ட் ஃபோன் கால்ஸ் சார், ஹெல்ப் கேட்டு நம்மளோட ஃபோன் நம்பரை போடுவோம். வீடியோ கால்ஸ் தான் சார் எனக்கு அதிகமாக வரும். இதை ஹேண்டில் பண்ணுறது என் பையன்தான். வீடியோ கால்னால் நார்மல் வீடியோ காலாக இருந்தால் பரவாயில்ல, இப்போ நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுவானா சார். நான் இதை உடச்சே சொல்லிடுறேன், செக்ஸுவல் வீடியோ கால்ஸ் தான் சார் எங்களுக்கு அதிகமாக வருது. எங்களை பார்த்தா எப்படி சார் தெரியுது? சமுதாயத்தில் ஒர்க் பண்ணுற நாங்கள் எங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டு நாங்கள் வேலை செய்யும்போது எங்களை நீங்கள் ஒரு தாயாவோ ஒரு சகோதரியாவோ ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? ஆபாச வீடியோ கால்ஸ் வருது சார். நீங்கள் ஏமா வீடியோ கால்ஸ்லாம் ஆன் பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன ஆசையானு கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் கேட்பேன், அவருக்கு நான் பதில் சொல்கிறேன் சார். அன்வான்டாக கால்ஸ் வர்றது தாண்டி அந்த மாற்றுத்திறனாளிகள், காது கேட்க வாய் பேச முடியாதவங்களாம் அந்த வீடியோ கால்ஸ்லாம் சார் பேசுவாங்க. எனக்கு பேச முடியாது அப்படிலாம் சொல்கிறது, செய்கள்லாம் பண்ணுவாங்க. எமர்ஜென்சி பர்பஸ்னால் நான் வீடியோ கால் தான் சார் அட்டன் பண்ணுவேன். ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சிலாம் நான் நம்ப மாட்டேன், உடனே கால்ஸ்லாம் அம்மா வீடியோ காலில் வாங்க அப்போ தான் நம்புவேன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி கால்ஸ் வந்து சமூக ஆர்வலர் பெண்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். சிங்கிளாக நான் இப்போ தான் ஒரு டீம் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் ஃப்ளட்டு சமயத்தில் எல்லாருக்கும் பீரியட் சார். என் கூட ஒர்க் பண்ணுற எல்லா பிள்ளைகளுக்கும் பீரியட் டைம்லையும் இவ்வளோ தண்ணியில் வேலை செஞ்சோம். இது நாங்கள் பெருமையாக தான் நினைக்கிறோம். இது எங்களுக்கு வழியாக தெரில. நான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இஸ் வெரி காமன் தான் சார். ஆனால் தண்ணியில் இறங்கி எந்த பெண்ணையாக வேலை செய்ய சொல்லுங்கள், அங்கே ஒருத்தர் உயிருக்கு போராடுற நேரத்தில் போய் வேலை செய்ய சொல்லுங்கள், செய்ய மாட்டான். ஆனால் திஸ் காமன். நாங்கள் பீரியட்ஸ் பேட் மாற்றிட்டே இருந்தோம். சரி, இதை ஓப்பனாக சொல்கிறதுக்கு ஒரே ரீசன், நான் ஒரு தாய், இன்னொருத்தருக்கு சகோதரி, இன்னொருத்தரோட மகள், இதெல்லாம் உணர்ந்து, இன்னொருத்தரோட மனைவி, இது எல்லாம் உணர்ந்து தான் இதை சொல்கிறேன். இன்னொருத்தரோட அம்மா, என் பையன் முன்னாடி தான் இதை நான் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். என் பையன்ட்டே சொல்லியிருக்கேன், சாகிற வரைக்கும் நாங்கள் சர்வீஸ் பண்ண மட்டும்தான் வரோம். அதுக்காக தான் தைரியமாக எங்கள் நம்பரை போடுறோம். 10 வருஷமாக அந்த நம்பரை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கேன். எங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸ் பண்ணாதுங்க, முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள். தயவு செய்து எங்களுக்கு அந்த கால்ஸு, மெசேஜஸ், அன்வான்ட் கால்ஸ் வேண்டாம். இத்தனை விட பொது வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாது. 2008 வந்து ஒரு குழந்தை 6000 ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி தூக்கு மாட்டிக்க முயற்சி பண்ணியிருந்தாங்க. தூக்கு மாட்டவா? ஆமாம், படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்றதுக்காக சூசைட் அட்டம் பண்ண ஒரு குழந்தை. அவங்க வந்து நர்சிங் படிக்கணும்னு சொல்லி இது பண்ணப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபீஸ் கட்டி அவங்க நர்சிங் முடிச்சு போயிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு பெரிய விஷயம். ஒரு 6000ன்றதுக்கு நம்ம வந்து ஒரு குழந்தை வந்து உயிரியமாக இருக்குன்னு சந்தோஷமான விஷயங்கள் வந்து 2 பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து அந்த 2 பயனாளியுமே வந்திருக்காங்க. இன்றைக்கி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8ஆம் வகுப்பு படிக்கும்போது நம்மளை பார்க்க வந்தார். அவர் இன்றைக்கி இன்ஜினியராக முடிச்சிருக்காரு, நம்ம ஒரு மிஷின் லேர்னிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இன்னொருத்தவங்க அடையார் கார்ப்பரேஷன் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறப்ப நாங்கள் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம் 2008. இன்றைக்கி ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு அவங்க மருத்துவராக கண்ணகி நகரில் ஸ்டடி சென்டர் நடத்துகிறாங்க. ஓகே, ஆக்சுவலாக உங்களால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் நீங்கள் சொன்ன 2 பேர் இப்போ நம்ம அரங்கத்துக்கே வந்திருக்காங்க. ஆமாங்க சார். வாங்க வாங்க வாங்க. உங்களோட பேர் என்ன சாரால்? நீங்கள் எப்படிலாம் பலனடைஞ்சு முடிஞ்சது? என்ன நீடில் நீங்கள் அவரை போய் பார்த்தீங்க? ஹை சார், ஐ எம் சஞ்சய் குமார். நான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருந்தேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டாங்க. அம்மா மட்டும்தான் தனியாக படிக்க வச்சுருந்தாங்க. நான் 8th படிக்கிறப்ப நினச்சேன், சாரோட கான்டாக்ட் மட்டும் கிடச்சி சாருக்கு தான் கால் டெக்ஸ்ட் மட்டும்தான் பண்ணி ஹெல்ப் கேட்டது. அவர் அப்புறம் நேராக வர சொல்லி பார்த்து இது பண்ணி சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்கூல் காலேஜ் ஃபுல்லாக ட்ரீம் இந்தியா சப்போர்ட்டில் தான் படித்தேன். நடராஜன் சார் தான் ஹெல்ப் பண்ணார். இப்போது வந்து படித்து முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பேட்டர்ன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போது படித்து முடிச்சுட்டு நான் ட்ரீம் இந்தியாவுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு பார்த்து இப்போ நான் சாரை கான்டாக்ட் பண்ணி ஸ்காலர்ஷிப் கிடச்சிடல. இப்போ அதே மாதிரி அந்த இடத்துல நான் இருந்து இப்போ என்ன டெய்லியும் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணி நான் அவங்கள பர்சனலாக மீட் பண்ணி ஸ்காலர்ஷிப் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஜீவஜோதி. நான் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கேன். இவங்களோட எய்ம் வந்து என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை தான் இவங்க மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்க இஷ்யூ வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேச முடியாதது. ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறது, பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கிளாஸஸ் எடுக்கிறது, அப்படி தான் எனக்கு நடராஜராமன் சாரை தெரியும். தென் 2008 மீட் பண்ணது, இப்போ வரைக்கும் அவரோட கான்டாக்டில் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா கண்ணகி நகர் ரூரல் ஏரியாவில்
அகெயின் கவர்மெண்ட் ஸ்கூல் பீப்புளுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், ட்ராயிங் கிளாஸஸ் இந்த மாதிரி எடுக்கிறோம். ஏன் வந்து அவங்களுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரூரல் பீப்புள் இருக்கவங்களுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்குறதோ காசு கொடுக்குறதோ ஒன் டே அப்படி தான். பட் எஜுகேஷன் அப்படின்றது அவங்களோட வாழ்க்கை தரத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது. ரூரல் ஏரியாவில் இருக்கவங்க வந்து 9th 10th வரைக்கும் பாஸ் பண்ணி வந்துடுவாங்க. 9th வரைக்கும் 10th போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. ஃபெயில் ஆகிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறிடும். ஊர் சுற்றுறது, நிறைய பேட் ஹேபிட்க்கு போகிறது. ஸோ இப்படி தான் வந்து அவங்களோட லைஃபே மாறிடுது. ஸோ அப்போ அவங்க லைஃப் மாறும்போது சொசைட்டியில் அகெயின் வந்து ஒரு ட்ராப், திருப்பி ஒரு பின்னடைவு இருக்குது. ஸோ அப்போ வந்து எஜுகேஷன் அப்படின்ற ஒரு 10th கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் 11th 12th கிராஸ் பண்ணி அவங்க ஒரு காலேஜ் போயிட்டாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் மாறிடும். ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த கனவு இந்தியா. சூப்பர், நன்றிம்மா, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். இவங்க 2 பேரும் அவங்களுக்கு கிடைச்சதை விட நிறையா கொடுக்குறாங்க. அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணம் ஆக்சுவலாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போது நாங்கள் சமூக சேவை செய்யும்போது அதிகாரத்தை நோக்கி நகர்வன்ட்டு ஏன் பணம் கொடுத்தா தான் எலெக்ஷனில் வந்து ஜெயிக்க முடியுமா, பணம் கொடுக்காமையே ஒரு மாற்றத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இந்த கவுன்சிலர் எலெக்ஷனில் நிற்க வச்சேன் சார், உள்ளாட்சி தேர்தலில். அப்போ நாங்கள் பிரச்சாரம் பண்ணதே வந்து நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம், எந்த இதுவும் பொய்யான வாக்குறுதி எதுவும் கொடுக்க மாட்டோம், உங்களோட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக எங்களை ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிருந்தோம். ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம். இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம், உங்கள் ஏரியா எப்படி இருக்குன்ட்டு அவங்க எல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் வீட்டில் 6 ஓட்டு இருக்குது போட்டுரும் போனாங்க. ஏன்னா அப்படின்னு அதெல்லாம் தெரியாது. போன வாரம் எங்கள் மாமியாருக்கு உடம்பு முடியல, பிளட்டு வேணும்னு ஃபோன் பண்ணியிருந்தேன், அப்போ நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஓடினீங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஃபேமிலியோட நின்று கையெடுத்து கும்பிட்டு உங்களுக்கு தான் ஓட்டு போட வந்தாமே, எங்கள் தெரு ஃபுல்லும் நான் பேசிடுறேன் போங்க அப்படின்னாங்க. அந்த எலெக்ஷனில் நாங்கள் ₹1 கூட கொடுக்காம 15% ஓட்டு வாங்கி 3rd பிளேஸ்க்கு வந்தோம். அதை கேக் வெட்டி கொண்டாடி பெரிய வைரல் ஆச்சு. தோல்வி கேக் வெட்டி கொண்டாடிய வேட்பாளர்னு சொல்லி அவங்க பயங்கர வைரல் ஆனாங்க. இங்கே இருக்கிற தன்னார்வலர்கள் எல்லாருமே சந்திச்சுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எங்கள் கையிலேருந்து நாங்கள் காசு செலவழிக்கிற வரைக்கும் எங்களை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ கொரோனா காலகட்டத்திலையும் சரி, பர்சனலைஸ்டா உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? நிறையவே இருக்குது சார். அந்த உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். இந்த 7 குழந்தைங்க வளர்க்குறது வந்து எங்களோட காசு. இப்போ கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே கஷ்டத்தில் தான் இருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன், அதனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. மக்கள் கொடுத்த பணத்தில் தான் எங்களால் சாப்பாடே பண்ணி போட முடிஞ்சு. கிட்டத்தட்ட 500 சிப்பம் அரிசி வீடு வீடாக போய் கொடுத்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 சிப்பம் அரிசி நாங்கள் சாப்பாடாகவே ஆக்கி கொடுத்தோம். எல்லாமே மக்களோட காசு தான். இப்போ இந்த வெள்ளத்தில் 15 நாள் இந்த அக்கா சொன்ன மாதிரி பீரியட்ஸ் டைம் தான் நாங்கள் ஒர்க் பண்ணவே செஞ்சோம். எங்கள் கூட இந்த அண்ணாங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கஷ்டத்தை நாங்கள் ஒர்க் பண்ணோன்னு சொல்லிட்டு. அசால்ட்டாக அந்த நெட்டிசன்கள் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நல்லா சம்பாதிச்சிட்டாங்கப்பா, ஒரே வார்த்தையில் முடிச்சிடறாங்க, இந்த காசை வச்சு சம்பாதிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு முடிச்சிடறாங்க. ஏன்டா இந்த வேலை செஞ்சோம் அப்படிங்கிற நாங்கள் எங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு எங்கள் குழந்தைங்களை விட்டுட்டு எங்களோட மனசு கேட்க மாட்டாமல் தான் நாங்கள் சபைக்கு வரோம். இந்த தன்னார்வலர்கள் தொண்டு பண்ணுறதே எங்களோட மன திருப்திக்காக தானே தவிர இவங்க கொடுக்குற காசுக்காக. கொடுத்தவங்க கம்முன்னு தான் இருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் பணத்துக்காக பண்ணுறீங்கன்னு கொச்சப்படுத்திடுறாங்க. ஓகே, இது வந்து ஏன்டா பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு பண்ணிடுறாங்க எங்களை. சார், நம்ம செய்கிற உதவியை யாருக்கு செய்கிறோமோ அவங்களே புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து உமன் எம்பவர்மெண்ட்டில் எல்லாருக்கும் இந்த மிஷின்ஸ் எல்லாம் டெய்லரிங் மிஷின்ஸ் வாங்கி கொடுப்போம். எங்களுக்கு ஃபண்டு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு லேடி வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் தொழில் தொடங்கணும். நான் சொல்கிறேன், அம்மா நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் வச்சுக்கலாம், எனக்கு வந்து 6 மாதம் கழிச்சு தான் பணம் வரும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் வாங்கி தரேன்னு சொல்லி. அவங்க இல்லை நான் லோன் போட்டு நானே வாங்கிடுறேன் எங்கள் ஹஸ்பண்ட் மூலியமா, நீங்கள் அப்புறமா அந்த காசை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி என்னை வந்து ஒரு 6 மாதம் தொந்தரவு பண்ணி நச்சரிச்சு அந்த அம்மாவை போய் மிஷின் வாங்கிருச்சுங்க. பட் எனக்கு அந்த இயர் அனும்போது என்னோட ஃபண்ட் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஒரு 2 மாதம். அதுக்குள்ளே அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, அந்த டெய்லரிங் மிஷினோட ஒரு 10 பேரை கூப்பிட்டு போலீஸையும் கூப்பிட்டு எங்கள் வீட்டு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டாங்க. இந்த மிஷினை இந்த அம்மா தான் வாங்க சொன்னாங்க, ஆனால் இவங்க என்னை இப்போ ஏமாற்றிட்டாங்க, எனக்கு காசு கொடுக்கல, இதுக்கு ஒன்றா இந்த மிஷினை நீ வச்சுட்டு நீ தச்சுக்கோ, இல்லைன்னா இதுக்கான காசு இப்போவே எடுத்து வையின்னு ராத்திரி 10 மணிக்கு என் வீட்டு முன்னாடி வந்து நின்னாங்க சார். ஸோ அப்போ என் கூட இருந்த அத்தனை பேரை சொன்னாங்க இது வேண்டாம் அப்படின்னு. ஆனால் வந்து அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 25-30 பேருக்கு மேலே வந்து தொழில் தொடங்கி கொடுத்து இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இப்போ நீங்கள் உங்களுடைய பொது வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் இதில் அரசியலாக இருக்கலாம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு கூட இருக்கலாம், எனது மறக்க முடியாத ஒரு சம்பவம் இது, நான் மக்களுக்காக செய்ததில் அது இனிப்பான சம்பவமாக இருக்கலாம், கசப்பான சம்பவமாக இருக்கலாம், நான் மக்களுக்காக செஞ்சேன் அதை அவங்க புரிஞ்சிக்கல, ஏதாவது ஒன்று கூட இருக்கலாம், இத்தனை ஆண்டுகள் இதில் என்ன மறக்க முடியாத அப்படின்னா ஒரு சம்பவம் என்ன சொல்லுவீங்க? அரசியல் வாழ்க்கையில் 30 ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறது. கந்தர்கோட்டை சட்டப்பேரவை தொகுதிக்குள்ளே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பின்னாடி ஒரு 120 குடும்பம் இருக்குது வீடு. அவர்கள் வந்து
நாடு சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகளுக்கு பிறகும் குடிசையில் தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கென்று சொந்தமாக பட்டா இல்லை. பலமுறை அவர்கள் சாதி சான்று கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முறையீடு செய்கிறாங்க. அவர்களுக்கு சாதி சான்று கிடைக்கல, பட்டா கிடைக்கலங்கிற தகவல் அறிந்து அந்த ஊருக்கு போய் அந்த பகுதி மக்களை சந்திக்கிற போது, நான் சட்டப்பேரவை உறுப்பினராக அப்போதைக்கு இல்லை, நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக பணியாற்றிட்டு இருந்தேன். அந்த மக்களோட போய் உட்கார்ந்து பேசுவதற்காக போகிற போது அவர்களெல்லாம் கிட்டே வருவதற்கே ரொம்ப அச்சப்பட்டு ரொம்ப விலகியே நின்னாங்க. நீங்களாம் யார், எந்த ஊர், இங்கே எப்படி வந்து குடியேறினீங்க, உங்களுடைய பூர்வீகம் என்ன, நீங்கள் வாழ்ந்த இடம் எது என்று கேட்கிற போது அவர்கள் சொன்னாங்க, எங்களுக்குன்னு எந்த ஊருன்னு தெரியாது, எங்கே பிறந்தோன்னு தெரியாது, எங்கே குடியிருந்தீங்க, எங்கே இது வரைக்கும் தங்கியிருந்தீங்கன்னு கேட்டால் ஆலமரம், அரச மரம், அப்படி தான் நாங்கள் வாங்கி தங்கியிருக்கிறோம். பூம்பு மாடு வச்சுக்கிட்டு பிழைச்சோம், அப்புறம் குடுகுடுப்பை வச்சு பிழைச்சோம். இப்போ பிள்ளைங்கள்லாம் நல்லா வாழணும்னு நினைக்குது. ஆகவே இந்த இடத்துல தங்கிட்டா காப்பாற்றுவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் இந்த இடத்துல தங்கினோம். தொடர்ந்து முயற்சி பண்ணுறோம். இந்த இடத்த காலி பண்ணுறதுக்கு பலரும் பெரும் முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு அதிகாரிகள், காவல்துறை துணையாக இருக்கிறாங்க. அதனால் அந்த இடத்த காலி பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டேன், உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்குற போது 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல வாழ முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. எந்த ஊருன்னே தெரியாத ஆலமரத்தடியிலையும் அரச மரத்தடியிலையும் வாழ்ந்தவங்களுக்கு இப்போ அதே இடத்துல தங்க வச்சு தொண்டு நிறுவனங்களை பயன்படுத்தி சொந்தமாகவே இப்போது 15 வீடு கட்டி கொடுத்துருக்குறோம். அவர்கள் மறக்க முடியாதவர்களாக இருக்கிறாங்க. 120 பேருக்கும் பட்டா வாங்கி கொடுத்து, அவர்களுக்கு சாதி சான்று வாங்கி கொடுத்து, அவர்களை வாழ வைப்பதற்கான பெரும் முயற்சியில் இப்போது நான் ஈடுபட்டிருக்கிறது என் வாழ்வில் மறக்க முடியாததாக நான் பார்க்குறேன். இல்லை, பொதுவாக இதில் இன்னொரு விஷயமும் சொல்லணும். என்னென்னா, இவருக்கு வீடு கட்டி கொடுத்தவங்க யாருக்கும் ஓட்டர் ஐடியே கிடையாது. இவர் ஓட்டார் நினச்சிருந்தாருன்னா அவங்களுக்கு பண்ணியிருக்க வேண்டாம், வேறு யாருக்கோ பண்ணி அதை சமாளிச்சிருந்துருக்கலாம். அவர் ஓட்டர் ஐடியே இல்லாத ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு பண்ணணும்னா அது சர்வீஸ் உள்ள இருந்து தான் பண்ண முடியும். பொதுவாக அரசியல்வாதிகள் அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஒரு காமனான இமேஜ் வரும். அரசியல்வாதிங்கன்னா வந்து மாட மாளிகையில் இருப்பாங்க, அரசியல்வாதிங்கன்னா ஒரு பெரிய பந்தாவான ஒரு 50 லட்ச ரூபா காரில் வருவாங்க, அப்படி இருப்பாங்க மாதிரின்னு இருக்கும். இது அவரோட வீடு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது அவருடைய வீடு. இது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வீடு. அண்ட் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பேசலாம் நினைக்கிறேன் சார். உங்களுடைய மாத ஊதியம் என்ன, நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலாக அரசாங்கம் எனக்கு கொடுக்கறது 1,05,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. 1,05,000 நான் கட்சியில் தான் கொடுக்குறேன். கட்சி எனக்கு மாதம் 11,250 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் என்னுடைய குடும்பத்தை நான் வந்து பாதுகாக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், நான் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு பண்ணுறதுக்கு யாருக்கும் நான் குவார்ட்டர் வாங்கி கொடுக்கல, பிரியாணி வாங்கி கொடுக்கல, பரிசு பொருட்கள் கொடுக்கல, ஓட்டுக்கு காசு கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய சொந்த பணத்தை 1 ரூபா கூட செலவழிக்காமல் சட்டப்பேரவை உறுப்பினராக கந்தரகோட்டை தொகுதி மக்கள் தேர்வு செய்திருக்கிறாங்க. அதற்கு பெரிய நான் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன். அதே சமயத்தில் நான் தேர்தல் களத்தில் போகிற போது பல நூற்றுக்கணக்கானவர்கள் 1000, 2000, 5000 வந்து பொதுவெளியிலேயே டொனேஷன் கொடுத்து, தைரியமாக நீ நில்லு, தைரியமாக போராடு, நீ ஜெயிப்ப என்று மக்கள் கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் வெற்றி அடைப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது. அரசாங்கம் கொடுக்க எம்எல்ஏ அப்படிங்கிற பதவிக்கு உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஊதியம் வந்து 1,05,000 ரூபாய். அந்த 1,05,000 நீங்கள் கட்சிக்கு கொடுத்துட்றீங்க. 11,500 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வைத்து போதுமானதாக இருக்கா? நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது, உங்கள் மனைவியோ இல்லை மற்றவங்களோ என்ன சொல்கிறாங்க இதை பற்றி? 1 லட்ச ரூபா வருது, 1 லட்ச ரூபாயும் கொடுத்துட்றீங்க, 11,000 வச்சு குடும்பம் நடத்தணுங்கிறத மனைவி என்ன சொல்கிறாங்க, உற்ற உறவினர்கள் என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு 11,000 ரூபா போதுமானதாக இருக்கா? எனக்கு 11,250 ரூபாங்கிறது போதுமானது. என்னுடைய மனைவி 100 நாள் வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. 100 நாள் வேலைக்கு போகிறாங்களா? சும்மா ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, அதனுடைய பயன்பாடு இருக்கிறது. ஒரு எளிய குடும்பம். உங்களுக்கு வீட்டை பார்த்தா தெரியும், பெரிய செலவுகள் எதுவும் கிடையாது. ஆகவே நமக்கு வந்து ஒரு எளிய வாழ்க்கை. என்னுடைய துணைவியார் என்ன கேட்டாங்கன்னா, 1,05,000 சம்பளம்னு சொல்லிக்கிறாங்களே, அதை ஒரு நாளாவது நீ வந்து கண்ணில் காட்டு அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. கண்ணில் காட்டுறதுக்கான வாய்ப்பு கையில் வாங்கலை, பேங்க்லேயே டிரான்சாக்ஷன் ஆயிடுது.
ஆகவே பேங்க் மூலமே கையெழுத்து போட்டு கொடுத்துறதுனால அது கட்சிக்கு போயிடுதுன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க ஒரு மகிழ்ச்சி தான். என்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர்கள் மீடியாக்கள் எல்லாரும் வந்து கேட்டபோது கூட என்னுடைய இடையர் சொன்னது, என்னுடைய கணவர் ஏழைகளுக்காக உதவிடுவதில் நான் துணையாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேனே தவிர அவர் எம்எல்ஏ பதவியை பயன்படுத்தி வீட்டுக்கு ஏது சேர்ப்பார் என்று நான் விரும்பவில்லை என்பதான் சொல்கிறாங்க. ஆகவே அந்த 1,05,000 கட்சிக்கு கொடுக்குற போது டிரைவர், உதவியாளர், கட்சியே ஒரு கார் வாங்கி கொடுத்து மக்களுக்கு சேவை பண்ணுவதற்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. என்னைய விட என்னுடைய டிரைவருக்கு சம்பளம் அதிகம், என்னைய விட என்னுடைய உதவியாளருக்கு சம்பளம் அதிகம் கட்சி கொடுக்கிறது. அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு தான் 11,250 ரூபாய் வைத்து என்னுடைய துணைவியார் சிறுக சிறுக கிடைக்கிற உதவிகளை வைத்து ஒரு எளிய வாழ்க்கை. நான் சட்டப்பேரவையில் பேசுகிற போது கூட என்ன சொன்னேன்னா, அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தில் மாதம் 35 கிலோ அரிசி வாங்குகிற ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவன் ஒரு 100 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட சட்டப்பேரவைக்குள் வந்திருப்பதை நான் மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன் என்று தான் தெரிவித்தேன். பொதுவாக சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்னா வந்து ஃப்ளைட்லேயோ இல்லை இதுலையோ வந்து நம்ம வந்து பார்ப்பாங்க, தண்ணி காரில் வரதை பார்ப்போம். இப்போ அவர் ஊர்லேருந்து எப்படி வந்தார் அப்படின்னா, ஊர்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி சென்னை வந்துட்டு சென்னையிலேருந்து அரசு பஸ்ஸை பிடிச்சி கவர்மெண்ட் எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போய் தங்கிட்டு அங்கேருந்து கார் வச்சு நிகழ்வுக்கு வந்தார். பொதுவாக ஒரு பக்கத்துலேருந்து ஒரு ஊருக்கே போகும்போது ஒரு எம்எல்ஏ வரும்போது அவர் ஒரு காரு, பின்னால் அவர் உதவியாளருக்கு ஒரு காருன்னு பார்த்துட்டு இருந்த இடத்துல யூஸ் பண்ணது ரெண்டுமே அரசு சேவை தான். மேலே பெரிய விஷயம் சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். அடுத்த திரு மாரிமுத்து சார், இப்போ நீங்களும் ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டு உங்களுடைய அனுபவத்தில் அரசியலோடு அரசியலுக்கு அப்பாற்பட்டோம் இந்த ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் இன்னமும் மறக்க முடியாத ஒன்றா இருக்குது, நான் செய்து கொடுத்ததோ இல்லை மக்கள் எனக்கு திருப்பி செய்ததோ மறக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிகழ்வு நிறைய இருக்கிறது. இருந்தாலும் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கஜா புயலில் எங்களுடைய கிராமமே சுத்தமாக பாதிக்கப்பட்டு போயிட்டு வீடே இல்லை, எல்லாம் குடிசை வீடு. நாங்கள் இருக்கிற பகுதி முற்றிலுமாக சேதமடைந்து விட்டது. அப்படி இருக்கிற அந்த மக்களை வந்து சந்தித்த ஒரு தொண்டு நிறுவனம், உங்களுடைய கிராமத்திற்கு நாங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று அந்த தொண்டு நிறுவனம், தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் என்ற ஒரு தொண்டு நிறுவனம் இங்கே சென்னையிலிருந்து தான் அவர்கள் வருகை தந்தார்கள். வந்திருந்து எல்லோரு வீட்டிற்கும் என்ன தேவை என்று கேட்டார்கள். உடனடியாக அவர்கள் மறு குடியமர்த்துவதற்கான பணிகளில் ஈடுபடுவதற்காக தேவையான உதவிகள் வேண்டும் என்று சொன்னோம். உடனடியாக அவர்கள் ஒரு வீட்டிற்கு 50,000 ரூபாய் என்ற அடிப்படையில் எல்லோ வீட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 வீடுகளுக்கும் 10 லட்சம் ரூபாய்க்கான நிதியை ஒதுக்கீடு செய்தார்கள். அப்படி ஒதுக்கீடு செய்யப்படுகிற போது ஒரு வீடு அதில் விடுபட்டு இருந்திருக்கிறது. ஆனால் அந்த 20 வீட்டில் என்னுடைய வீடும் அது உண்டு, என்னுடைய வீடும் அதில் சேதமடைந்திருந்தது. ஆனால் அந்த ஒரு வீடு விடுபட்டு போய்விட்டது என்பதனை உணர்ந்து அவர்கள் சொன்னபோது, ஏனென்றால் அவர்கள் அந்த தொண்டு நிறுவனம் நிதியை கொடுத்து முடித்து விட்டார்கள். ஆனால் அந்த என்னுடைய வீட்டில் எங்கள் வீடும் சேதமடைந்திருந்த போது என்னுடைய வீட்டில் இருக்கிற எனக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த நிதியை இன்னொரு குடும்பத்தாருக்கு எங்களுக்கு கொடுக்கிற போது அதை பெருமையாக நான் நினைத்தேன். அதை வாங்கியவர்கள் பெருமைப்படுவதை விட நான் பெருமையாக நினைத்தேன். என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் அதை பெருமையாக நினைத்தார்கள். அது ஒரு பெருமையான தருணம். ஆக்சுவலாக நீங்கள் அந்த எம்எல்ஏவுடைய வீடு பார்த்தீங்க, அதே போல் இந்த எம்எல்ஏவுடைய வீடு இதுதான். இன்னமும் இந்த வீட்டில் வாழ்த்துறீங்க சார் நீங்கள்? இதுதான் எங்கள் வீடு இப்பொழுது. ஓகே, இப்போ நீங்கள் உங்ககிட்ட யாராவது எம்எல்ஏவாக இருக்கீங்க, மாத வருமானம் 1 லட்ச ரூபா வரைக்கும் வருது, ஏன் என்ன குடிசை வீட்டில் இருக்கீங்க, ஏன் ஒரு வீடை மாறிக்கலான்னு ஏன் நினைக்கல? அரசாங்கமே வந்து குடிசை மாற்று வாரியம் வச்சு பண்ணுறாங்க, நீங்கள் என்ன குடிசை வீட்டில் இருக்கீங்க, மாறணும் உங்களுக்கு தோணலையா? இதுக்கு முன்னாடி அரசு வீடு கொடுப்பதற்கான தகுதி எனக்கு இருந்தது. இப்பொழுது நான் சட்டப்பேரவை உறுப்பினராக வந்திருக்கிறேன். இது என்னுடைய சொந்த உழைப்பிலிருந்து நான் வீடு கட்டி கொள்ள வேண்டும், ஏன்னால் அதற்கான தகுதி எனக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் எனக்கு வந்திருக்கிற நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்ததற்கு பின்னால் எனக்கு கொடுக்கிற நிதி என்பது 1,05,000. ஏற்கனவே சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் சொன்னதை போல் 1,05,000 ரூபாய். அதில் எங்களுடைய கட்சியில் நாங்கள் 25% கட்சிக்கு நாங்கள் லெவியாக கொடுத்து விட வேண்டும். மீதி இருக்கிற நிதியைத்தான் நாங்கள் அன்றாடம் தொகுதி பணிக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தொகுதி மக்களை சந்திப்பது, தொகுதியில் இருக்கிற மக்களிடம் அன்றாட இன்ப துன்ப நிகழ்ச்சிகளில் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற அடிப்படையில் நானும் பங்கெடுத்து கொள்வது, இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் அதேபோல் எங்களுக்கு தேவையான உதவிகள், நான் மருத்துவமனைக்கு சென்றாலும், நான் பல நிகழ்ச்சிகளுக்கு சென்றாலும் பல உதவிகள் தேவைப்படுகிற என்ற அடிப்படையில் இது எங்களுக்கு ஒரு 15-20 நாளைக்குள்ளாகவே இந்த மீதி இருக்கிற எனக்கு கொடுக்குற பணம் செலவாகிவிடும்.
எங்களுடைய குடும்பத்தாருக்கே எம்எல்ஏ சொன்னதை போல, சட்ட கந்தரக்கோட்டை எம்எல்ஏ சொன்னதை போல, நாங்கள் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த நிதி, இந்த சம்பளத்தை நாங்கள் கையால் இன்னும் நானும் கொடுக்கவில்லை. ஒரு நாள் கூட கொடுத்தது ஒரு ரூபாய் கூட இன்னும் என்னால் கொடுக்க முடியவில்லை. இல்லை சார், நான் இன்னைக்கு தேதிக்கு கவுன்சிலராக பார்க்கக்கூடியவங்க பலர் கூட அடுத்த மாதத்தில் இல்லை அடுத்த வருடத்தில் ஒரு வீடோ இல்லை காரோ வாங்குறத பார்க்குறோம். இத்தனை ஆண்டுகள் பொதுவாக இருந்த பின்னாலையும் இன்னும் அதே வீடு அதே இருக்கிறது வந்து 2 பேரும் வியப்புக்குரிய மனிதர்களாக தான் எங்களுக்கு தெரியுறீங்க. பெரிய விஷயம் உண்மையிலே. நீங்கள் 2 பேரும் பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால இருக்கிறேன், பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்லை தொண்டர்களுக்கு நீங்கள் ஒரு செய்தி சொல்லணும். இதை நான் என்னோடய வாழ்வில் நான் கற்றுக்கிட்டது ஒரு செய்தியாக நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்தி சொல்லுவீங்க? இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய பேசியதையும் நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் 2 பேரும் இருந்தோம். ஒரு பொது வாழ்வியலுக்கு வருகிற போது, உதவி என்று வருகிற போது, சேவை என்று வருகிற போது எவ்வளவு நெருக்கடிகள் வருகிறது என்பதை எல்லாம் நாங்கள் உண்மையிலேயே அங்கே இருந்து நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். உங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவது, மீண்டும் மீண்டும் நான் கேட்பது எல்லாம், நீங்கள் ஒரு பணியை சேவையாக செய்கிற போதும் சரி, உதவியாக செய்கிற போதும் சரி, தனிப்பட்ட முறையில் ஒரு தனிநபராக இருந்து செய்வதை விட அது மக்களுடைய செல்வாக்கின் மூலமாக நீங்கள் செய்கிற போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது, உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதனை, உங்களுடைய இலக்கு எளிதாக இலகுவாக இருக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் சொல்கிறதுன்னா ஒரு அமைப்பாகவோ இயக்கமாகவோ திரளுங்கிறீங்க. ஆமாம், அமைப்பாக வருகிற போது என் மக்கள் செல்வாக்கு ஒரு பிரச்சனை நமக்கு வந்து விட்டால் அது நிச்சயமாக அது அமைப்பாக மாறும். அந்த அமைப்பு தான் வெற்றியாக தரும். ஒரு சகோதரி சொன்னார்கள், இப்படிப்பட்ட நான் ஒரு பெண் என்ற அடிப்படையில் நான் ஒரு பொது வாழ்க்கைக்கு வருகிற போது இவ்வளவு நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் உங்களுக்கு பின்னால் ஒரு அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் இந்த பிரச்சனை நிச்சயமாக துடைத்தெறியப்படும். அமைப்பு உங்களுக்காக பாதுகாக்கும் என்பதுதான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அரசியல் இது நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றினவங்களுக்கு பரிசளிக்கூடிய நேரம். தர்ஷன் சுகந்த ஸ்வர்ண அகர்பக்தி ஒரு சிறந்த நறுமணம் வழங்கும் ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தான கேஷ் வவுச்சர். இதை வந்து கேஷாகவே வாங்கிட்டு போயிடலாம். இதை வந்து தன்னோட லைஃப் டைம் முழுக்க யாருமே செய்ய தயங்கக்கூடிய அல்லது வந்து அதை பற்றி பெருசாக யாருமே கேர் பண்ணக்கூடியாத பல வேலைகளை செஞ்சு பல சடலங்களுக்கு இறுதி மரியாதை செஞ்சு ரைட் டு டிக்னிட்டிப்பாங்க. அதாவது இறப்பு கூட டிக்னிட்டியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ அதை வந்து தொடர்ந்து இன்னை வரைக்கும் சேவையாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய சார் நீங்கள் தான் வாங்க போகிறீங்க. வாங்கம்மா. என்னோட உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் இந்த சேவையை நான் செய்வேன். எனக்கு பின்னாடி என்கிட்ட வேலை பார்க்குற பசங்களை 6 பேரை நாங்கள் அதை வளர்த்து விட்ருக்கோம். அவங்களும் இதில் நல்லா ஹோப்பாக செய்கிறாங்க. இந்த இதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது விரிக்ஷா கார்டன்ஸ் சிவகங்கை வழங்கும் 5,000 ரூபாய் ஒருத்தான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். இதை வந்து துடிப்பான இளைஞராக இன்றைக்கும் வந்து பல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆம்பிஷியஸாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரதர் நீங்கள் தான் வாங்க போகிறீங்க. வாங்க. மக்களுக்காக தான் இங்கே பேசவே வந்தேன். ஆனால் இன்னும் எங்கள் ஊர் மக்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இங்கே பேசிக்கொள்ள ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் ஊர் இளைஞர்களுக்கெல்லாம் அதிகமாக கல்யாணம் ஆகிறதில்ல. கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்கிறதில்ல. குழந்தை பிறந்தாலும் குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அப்படியே அந்த குழந்தை பெருசாச்சுனாலும் சர்க்கரை நோய் வருது. எங்கள் ஊரில் எல்லா வயதினருக்கும் எல்லா நோயும் இருக்குது. தயவு செஞ்சு அரசோட பார்வைக்கு இதை கொண்டு போய் எங்கள் ஊரில் ஒரு மெடிக்கல் கேம்பை போட்டு எங்களுக்கு என்னென்ன நோய் இருக்குன்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு கண்டுபிடிச்சி தரபடி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். கல்யாணம் ஆகி 10-12 வருஷம் ஆனாலும் சரி சேலையே வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி வருத்தத்தோடு சொன்னாங்க அவங்க மனைவி. இதில் வந்து கிஃப்ட் ஹேம்பர் இருக்குது, அதில் வந்து சேலையும் இருக்கு. வாங்க, உங்களுக்கு தான் இப்போவாது நீங்கள் கொடுத்துருங்க சார். ஆக்சுவலாக வந்து நிகழ்ச்சி நிறைய பேர் நான் சொல்ல நினச்ச ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு நிறைய டிசாஸ்டர்ஸை சந்திச்சிருக்கு, பேரழிவுகளை சந்திச்சிருக்கு. அதில் வந்து அந்தந்த நேரத்து அரசுகள் நிறைய உதவி பண்ணியிருந்தாலும் அரசுகளால் மட்டும் அந்த பேரழிவுலேருந்து மக்கள் மீண்டு வந்ததில்லை, தன்னார்வலர்களால் மட்டுமே தான் மீண்டு வந்திருக்கு. அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய சமீபத்தில் சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்ட கூட இப்போதைய தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து தன்னார்வலர்களாக வாங்கினாங்க. ஏன்னா தன்னார்வலர்களாக வாங்கன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் எங்கே இருந்ததுன்னா அரசுல முயற்சியில் எடுக்கும். ஆனால் தன்னார்வலர்களோட முயற்சினால தான் பல பெருவெள்ளங்கள் நம்ம மீண்டு வந்திருக்கு சென்னை. அதுக்கு சென்னை தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களோட நண்பர்கள் எல்லாரும் பண்ணக்கூடிய எஃபர்ட் இருக்கு பாருங்க, அது வந்து அளப்பெரியது. அதை வந்து வார்த்தைகள்லையும் ஒரு சின்ன ப்ரைஸ்னாலேயும் அது வந்து அளவிட முடியாது. அவ்வளோ பெரிய உழைப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதன் மூலமாக மட்டுமே தான் தமிழ்நாடு பல டிசாஸ்டர்லேருந்து வெளியே வந்திருக்கு. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே வந்து உப்பை போன்றவர்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா உப்பு தான் வந்து சாப்பாட்டில் இருக்கும், ஆனால் வந்து
உப்பை பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் உப்பு இல்லைன்னா அந்த சாப்பாடு சாப்பிட முடியாது. உப்பு இருக்கும்போதே தெரியாது, அது என்னப்பா உப்பு தானப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் உப்பு இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட முடியாது. நீங்கள் எல்லோரும் உங்களை எப்போ தேடுவாங்கன்னா, நீங்கள் எல்லாம் வேணாம்ப்பா, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, எனக்கு பிள்ளைக்குட்டி இருக்குப்பா, என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறப்பா, நீ விலகுவீங்க பாருங்கள். அப்போ வந்து உப்பு மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. ஆஹா, ஒருத்தர் இருந்தானே ஆளை காணுமே, போன தெருக்குலாம் வந்தானப்பா நமக்கு தெருக்கு ஆளை காணுமேன்னு நீங்கள் எல்லாம் உங்கள் குடும்ப குட்டியை பார்க்க ஆரம்பிச்சிங்க, கண்டிப்பாக தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து நீங்கள் அதை உணரணும். நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா சமூகத்தை யாரும் பிடிக்க முடியாது. கவலைப்படாதீங்க, வருங்காலம் நமது தான். ஓகே. அண்ட் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் இப்படி ஒரு 2 சிறப்பு விருந்தினர்கள் கலந்துக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்குன்னு நினச்சோம். அதுக்கு உங்களுடைய அவைலபிலிட்டி கொடுத்து நீங்கள் வந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி சார். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் ஆனந்த் பனியன்ஸ் இன்னர்வியர்ஸ் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை தர்ஷன் சுகந்த ஸ்வர்ண அகர்பக்தி, ட்ரஸ்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் ஃபண்ட்ஸ் இந்தியா, மேக்கிங் இந்தியா வெல்த்தியர், ஸ்பெஷல் பார்ட்னர் யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் பக்கா மேட்ச், கோ பிரசன்டட் பை விருக்ஷா கார்டன் சிவகங்கை மற்றும் ஒரு தமிழா தமிழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.